அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம மழையை பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது வரைக்கும் நம்ம மழையை பத்திலாம் நம்ம பேசுனது இல்லைல்ல. தென்மேற்கு சாரி வடகிழக்கு தென்கிழக்கு வடகிழக்கு பருவமழையா நம்மளுக்கு இப்ப வடகிழக்கா இப்போ வடகிழக்கு வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம இங்க மழை இருக்கு. சென்னையில சவுத் இந்தியால நிறைய மழை இருக்கு, சுத்தி சுத்தி மழை இருக்கு. இது பொதுவாக நமக்கு மழை காலம் தான். இந்த இந்த சீசன் மழை காலம் தான். அந்த மழை காலத்துல மழை அங்கங்க பெய்யுது. ஆனா இந்த இந்த வருஷம் பார்த்தோம்னா நமக்கு நல்ல மழை தான் பெய்ஞ்சிருக்கு, விட்டு விட்டு நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. நம்மளோட மேட்டூர் டேம் 7 முறை நிரப்புச்சு இந்த வருஷத்துல அப்படின்றது மிகப்பெரிய செய்தி. அப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்றது பார்க்கணும். அப்போ சென்னையில இருக்கிற எல்லா ஏரியிலும் அளவுக்கு மிஞ்சிய தண்ணி இருக்கு. அதாவது மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்துருச்சு. மழை இது வரமா வரப்பிரசாதமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட நம்ம கேட்டுக்கலாம். மழைன்றப்ப இது எந்த அளவுக்கு நம்ம எல்லா சூழ்நிலையும் நமக்கு மாறும்போது அதை நாம அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். எதுவும் எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழல் வரும்போது அந்தந்த பருவநிலை மாறும் போது அதை நம்ம ஒத்துக்கணும்ன்றது ஒரு பக்கம். அதை நம்ம எதிர்கொள்றது ரொம்ப மகிழ்ச்சியா எதிர்கொண்டோம்னா அது நல்லா இருக்கும்ன்றது தான். சில நேரங்கள்ல வெள்ளம் வர்றதுன்றது நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்துல நாம எப்படி முன்ஜாக்கிரதையா இருந்துக்கணும்ன்றதும் நமக்கு தேவையான செய்தி. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் அந்த பக்கம் தேனி பக்கம் தென்மேற்கு பருவ காற்று தான் வரும். செல்வ போடுற தென்மேற்கு பருவ காற்று அந்த பாட்டு நல்ல பாட்டு செல்வா, ரொம்ப மகிழ்ச்சி ஞாபகப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் மழையை பத்தி மைண்ட் யுவர் மைண்ட்ல பேசல. சரி, வித்தியாசமா இன்னைக்கு பேசுவோம், மழையை பத்தி பேசுவோம். மழையை பத்தி எல்லாரோட ஒப்பீனியனும் ரொம்பலாம் நம்ம நிறைய பேசணும்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். குயிக்கா பேசணும்னா நிறைய பேசலாம், நிறைய செய்திகள் பேசலாம். ஒரு 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 வார்த்தையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். மழையெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? முதல்ல மழை என்ன பிடிக்கும் அப்படின்றது யாருக்கெல்லாம் மழை என்ன பிடிக்கும்? ஓகே, நல்லா வாய் தந்து சொல்லலாம் எல்லாருமே. பிடிக்கும் சார். மழை ரொம்ப பிடிக்கும் சார். எங்களுக்கெல்லாம் மழை ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட், ஓகே. அவை ரெண்டு ஃபீலிங்குமே தான் சார் கொடுக்குது. அதாவது யார் யாருக்கெல்லாம் அது சந்தோஷத்தை கொடுக்குது, யார் யாருக்கெல்லாம் அது துக்கத்தை கொடுக்குதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கிறது நான் யூஎஸ்க்கு பிஸ்னஸ் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கலிஃபோர்னியாவில் ஒரு வீக்கெண்டு கொடையை பிடிச்சி 6 வீக்ஸுக்கு தான் வந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் விசிட். அப்போ அந்த கொடையை பிடிச்சி மழை பெய்யுது வரேன். அப்போ அந்த வெள்ளை கலர் பூ அந்த அந்த சீசன், அந்த டைம் அது மார்ச் ஏப்ரல் டைம். அந்த பூக்கள் எல்லாம் ரோடு ஓரமாக வச்சுருக்க மரத்துலேருந்து அழகாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே இன்னும் இதில் நடக்கிற மாதிரி, சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி இருந்தது. உங்களை சொர்க்கமே வரவே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே அந்த மழை தூறலுக்கும் அதுக்கும் அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டு அந்த அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. என்ஜாய் பண்ண முடியுது. அதே நாங்கள் குரோம்பேட்டு வீட்டில் ஏரி ஓரமாக வீடு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது அந்த பக்கத்து ஏரி தண்ணியை திறந்து விட்ருவானா. திறந்து விட்டான்னா நமக்கு நைட்டு இன்னும் அவன் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமா. தண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு வேறு யாருனா தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ இல்லை வாடகை வீட்டுக்கோ போகணும், ஒரு மாதத்துக்கோ இல்லை 1 வீக்குக்கோ. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த மழை வரும்போது வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். ஐயோ மழை வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா நின்றுணுன்ட்டு. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுடைய நிலைமையை பொறுத்து தான் சந்தோஷமா துக்கமான்றது தீர்மானிக்கப்படுது. ஸ்ரீதர் சார் போன தடவை துபாய்க்கு வரும்போது எப்படி வந்தாரு, எப்படி மழையில ஷூ இல்லாம ஷூவை கையில தூக்கி நடந்து வந்தாருலாம் சொல்லுவார். இப்போ நல்லா ஞாபகப்படுத்திட்டீங்க. கரெக்டா ஞாபகப்படுத்திட்டீங்க நீங்க. சரி, அடுத்த கேள்வி சார் என்ன வார்த்தைன்னு சொன்னா அவன் தங்கியிருக்க ஹோட்டல்ல போய் பார்க்கலான்னு சொல்லி நான் எல்லாம் ரெடிலாம் பண்ணி பெர்மிஷன் வாங்கி இருக்கும்போது தான் சரியான மழை. சாருக்கே நவள முடியல, பெரும்பாடு பட்டுட்டாரு சார். அது பெரிய சங்கடமா போச்சு, பார்க்க முடியாம போச்சு. மழை விவசாயிகளுக்கு நிறைய நேரம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் எக்ஸசிவ் மழை வந்தாலும் ரொம்ப துக்கத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லா பயிரும் வீணா போயிருது. அது ஏன்னா இது விவசாயங்கிறது ஒரு நாளுக்கு எஃபர்ட்ஸ் கிடையாது இல்லையா. பல வாரங்கள் பல மாசங்க பண்ணி பண்றது. அது கடைசியில அந்த ஹார்வெஸ்டிங் சீசன் வர்றப்ப இந்த மழை வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிருது அவங்களுக்கு.
ஸோ அவங்க வந்து முதல்ல சந்தோஷமா இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு 20-30% இது வரனால இப்ப எல்லாமே வீணா போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இது இருக்கு. உண்மைதான் சார், உண்மைதான் உண்மைதான். அது அதாவது வந்து மழை அப்படின்றது சார் நமக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு எந்த வித்தியாசம், அது மலையா இருந்தாலும் காடா இருந்தாலும் என்ன சொல்றது, அந்த மாதிரி யாருக்கும் ஏழை பணக்காரங்க அப்படிலாம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவா பெய்யற மழை. அந்த தண்ணி அப்படின்றது நம்மளுக்கு அமிழ்தம் அப்படின்றதுதான் நம்மளோட வள்ளுவர் வந்து அதுக்கு அதிகாரம் எப்படி வந்து வச்சு அதை வந்து அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வராரு அப்படின்றதுல யாரும் மறுக்கவே முடியாது. நமக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைன்றதுனாலதான் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்பை கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து சொல்ற மழை நம்மளுடைய நாகரிக வளர்ச்சியில நம்மளா இப்ப செஞ்சிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள், இப்படி முகப்பேறு ஏரி ஸ்கீம்னு போட்டு ஏரியில ஒரு 100 வருஷமா தண்ணி வரலன்றதுக்காக ஒரு ஏரி ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் மழை எங்க போகும், ஏரிக்குள்ளாரதான் வர்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நிலைமைகள் இப்ப வர்றதுக்கு காரணம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ரீசன் தான். நமக்கு இதை வந்து மேனேஜ் பண்றது அப்படின்றது இப்போ ரொம்பவே கவனம் எடுத்துட்டு கவர்மெண்ட்ல வந்து இதையெல்லாம் ரிக்ளைன் பண்றாங்க. ஏரிகளை ஆழப்படுத்துறது, அந்த தண்ணியோட குவான்டிட்டி, அதே மாதிரி முன்னெச்சரிக்கையா இப்ப அவர் சார் சொன்ன இடம் வந்து குரோம்பேட் அப்படின்னா அந்த அடையாறு ஒரு சேனல் வரும் தாம்பரம் அந்த ஏரியால இருந்து. அந்த சேனல்ல பேக் ஃப்ளோ ஆச்சுதுன்னா அந்த லோ லையிங் ஏரியா முழுக்க அந்த வெஸ்ட் தாம்பரம் எல்லாம் வந்து முழுகும். இது இப்ப டீப்பன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ப்ரிகாஷனா முன்னாலேயே எடுத்திருக்காங்க. பட் எப்படி இருந்தாலுமே இயற்கை அப்படின்றது இப்போ இன்னைக்கு புயல் உருவாயிருக்கு, ஆந்திராவை கடக்கும் அப்படின்றாங்க. இது யாரோட கையிலயும் இல்ல நமக்கு. அது எப்படி வீசுது அப்படின்றது முன்னெச்சரிக்கைன்னு சொன்னா கூட திருப்பி திசை மாறி போகுது வருது அப்படியெல்லாம் வந்து இது பண்றாங்க. ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி உழவனுக்கு மழை தேவை. ஆனா அறுவடை காலத்துல வந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு 4 மாசம் வளர்த்த பயிர் இன்னைக்கு முளைச்சு போயிடுச்சு. டிவியில பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதை விற்க போறதுக்கு முன்னால அது வந்து ஃபுல்லா முளைச்சு போச்சு. இப்ப நமக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபார்மிங் அப்படின்னு எடுத்தோம்னா 5 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க இதுக்கு வந்து நமக்கு கொட்டகை போட்டு உள்ள காய வைக்கிற மாதிரி அப்படிலாம் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நமக்கு அதுக்கான விலையும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்ற மாதிரி நான் உழவன் பொண்ணா இருக்கிறதுனால இதை நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால. அது வந்து அன்சீசன்ல பெஞ்சதுன்னா ரொம்பவே கஷ்டம்தான் எது இருந்தாலுமே. பட் மழை இல்லாம நம்ம இருக்க முடியாது, தண்ணி இல்லாம இருக்க முடியாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்றது அந்த மழை வெள்ளம் அப்படின்னு வரும்போது நமக்கான அந்த முக்கியமான டாக்குமெண்ட் என்ன வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வெளியே போனோன்றதுக்கு தயார் நிலையில ஒரு சூட்கேஸ்ல நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அந்த 1 டே ட்ரெஸ் இப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றதுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. மெடிசன்ஸ் நம்ம சாப்பிடுறது அந்த மாதிரி அந்த அந்த எமர்ஜென்சி கிட் அப்படின்றத ரெடி பண்ணி எப்பவுமே தயார் நிலையில இருக்கணும். அது நம்ம டக்குன்னு ஃப்ளட்டு இந்த மாதிரி டிசாஸ்டர்னா டக்குன்னு வெளியேற மாதிரி வேற எதையும் நம்ம எதிர்பார்க்காம வச்சுட்டு வெளியேறணும் அப்படின்றதுக்கு நிறைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க. மழை அப்படின்றது அவசியம். அதை காத்துக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். ஓகே, இதை தாண்டி ஒரு கேள்வி. இதெல்லாம் இருக்கட்டும். மழை வந்தா யாரெல்லாம் மழை வந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் சார். நானும் இல்ல, நானும் இல்ல. என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க? தயிர் கூட சாப்பிட மாட்டோம். மழை வந்தா தயிர் கூட சாப்பிட மாட்டோம். தயிர் கூட அவாய்ட் பண்ணிட்டேன். என்ன சார், மழை வந்தா தயிர் கூட அவாய்ட் பண்ணிட்டீங்க? தயிர் கூட அவாய்ட் பண்ணிட்டேன். சரிங்க. நல்லா வெளியில ஸ்னோ கொட்டிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகே. மழை மாட்டால ஸ்னோ கொட்டும் போதே ஐஸ்கிரீம் கொட்டும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஆமா, எஸ். ஸ்னோ கட்டும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் சார். வேற யார் சார்? எனக்கு எந்த பேசுங்க சார், பேசுங்க. சொல்லுங்க ஸ்ரீதர் சார், சொல்லுங்க. எனக்கு எந்த கிளைமேட் வந்தாலும் சரி என்ன சாப்பிட்டுருவோம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்வளவுதான். இல்ல சார், அது ரைட் சார். ஆனா மழை வந்தா ஸ்பெசிபிக்கா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் கிடையாது. அதுதான் கேட்டேன். மாலதிகெல்லாம் ஸ்பெசிபிக்கா மழை வந்துச்சுன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அப்பெல்லாம் அந்த மாதிரி நாங்க 2 பேர் போய் மழை வந்தா நீங்க வண்டி எடுத்து கிளம்பிடுவீங்களா? அந்த மாதிரிலாம் வெளியில போனோம்னா மழை வர நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ன்றது ஒரு பிடிச்ச விஷயம். சும்மா ஒரு ஃபண்டுக்கு தான் இதெல்லாம் கேட்கிறேன். வேற ஒன்றும் விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும் இல்லையா? யாராவது மழை வந்தா கூல்ட்ரிங்க் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சார் மழை வந்தா எல்லாம் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடணும் தான் நினைப்பாங்க. அது இயல்பு. அதாவது இயல்பா இருக்குது. அது எப்பவுமே வந்து வறுத்த வேர்க்கடலை சூடா சாப்பிடணும், எப்பவுமே இயல்பு. இயல்பை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதுதான்
பிள்ளைங்க விரும்புவாங்க. நீங்க அதுதான் சொல்றது மாலதியை விரும்புறாங்கன்றது இட்ஸ் அ நியூஸ். இந்த வயசுலயும் ஆக்சுவலி நாங்க மேடம் சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் வீட்டில் வந்துட்டு மேடம் சொன்னது கரெக்டு தான். மழை வந்ததுன்னா இப்போ வீக்கெண்டில் மழை இருக்குது, நல்லா குளிராக இருக்குன்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன் ஏதாவது சூடாக செய்யின்ட்டு. உடனே மசால் வடை, பஜ்ஜி ஏதாவது வீட்டில் செய்வாங்க அந்த டைம். அது வந்து ரொம்ப அது என்ஜாயபுளாக அது இருக்கும். அது இயல்பா செய்யறது செல்வா. எல்லார் வீட்லயுமே அது நடக்கும். ஈவினிங் வேணா ஏதோ ஒரு சூடா போட்டு அதான் கொடுக்கறதுன்றது அந்த மழை தான் நம்மளை அதை பண்ண வைக்குது அந்த வீக்கெண்டை வந்து. அதுதான் அது இல்லைன்னா அந்த வந்தாலுமே வடை வந்து செய்யறது எவ்வளோ கஷ்டமா செய்ய அந்த மாட்டாங்க. காலத்துலாம் வந்து நமக்கு உப்பு கடலை பொட்டு கடலை அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டு கடலையை பொரிச்சு சாப்பிட்ட கதெல்லாம் இருக்குது. பட் இந்த இந்த மாதிரி நம்ம வந்தா நான் சரி. நாம சின்ன வயசுல நான் இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டில் வடை பெருசா சுடுறோம்னா கூட இந்த சந்து ஓரத்தில் ஆயா வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஆயா வந்து வடை சுடுவாங்க. அவங்க ரெகுலரா அவங்க வேலையே அதுதான். வடை சுட்டுனே இருப்பாங்க. நீங்க எப்போ வேணாலும் போய் வடை வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த சாய்ஸ் சென்னையிலேயே போயிருச்சு. எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இருக்கு எங்க ஏரியால இருக்கு சார், இருக்கு. தான் இருக்காங்க. ரோட்டோரமா விற்கிறாங்க. அந்த கடை கீழே உட்காந்து சுட்டு விற்கிறது. கடையே வச்சிருக்காங்க. கண்டினியூஸா காலையில இருந்து அப்படியே கண்டினியூஸா வித்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஏரியா வடை, போண்டா, பஜ்ஜி அது ரோட்டோரமா தரையில உட்காரது இல்ல, ரோட்டோரமா கடை போட்டுட்டு உட்காந்து ஒவ்வொரு சந்துலையும் ஒவ்வொரு சார் இங்க சந்துலையும் துபாயில ஒரு ரெஸ்டாரண்டே திறந்துருக்காங்க சார். வெளியில அந்த சாரல் விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மழை தண்ணியில நனைகிற மாதிரியே இருக்கும். உள்ள சொச்சி பஜ்ஜில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் உள்ள உட்காந்து சாப்பிடுறாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க. செயற்கையா உண்டாக்கி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. 2 வடை சாப்பிடறதுல 10 வடை சாப்பிடுவாங்க. சீசனை வந்து உள்ள கொண்டு உங்க ஏரியால வேற வழி கிடையாது. மழையே வராது. ஆனா வந்தா ரொம்ப சிரமம் வருது. அது ஸ்ரீதர் சார் வந்தா மட்டும்தான் வரும். சார் நான் துபாய்க்கு நிறைய தடவை போயிருக்கேன் சார். நிறைய தடவை போயிருக்கேன். ஏகப்பட்ட தடவை டிரான்சிட்டாவும் இருந்திருக்கிறேன். அங்க போய் 2 days தங்கி போயிருக்கிறேன் நாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்த நீங்க அந்த அனுபவம் சொல்லுங்க சார். துபாயில மழையில மாட்டின அனுபவம் சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ். சார் கல்யாணி மேடம் எனக்கு போன் அடிச்சு, சார் என்ன நிலைமையில இருக்காரு தெரியல சார், கண்டுபிடிங்க சார், பாருங்க சார். அதான் அன்னைக்கு ஈவினிங் அந்த துபாய்க்கு போனேன் நானு. நைட்டு வந்து ஒரே சத்தம். நார்மலா அங்க அந்த மாதிரி மழை சத்தம் நைட் நான் கேட்டதே கிடையாது. ஒரே மழை சத்தம். என்னடா சம்திங் ஏசி இது எங்கேயாவது அதெல்லாம் ஸ்பிளிட் ஏசி தானே எல்லாமே. ஐ மீன் சென்ட்ரல் ஏசி தானே. ஏதாவது எங்கேயாவது இதாயிடுச்சா, பஞ்சர் ஆயிடுச்சான்னு ஸ்கிரீனை திறந்து பார்த்தோம்னா அவ்வளவு மழை அப்படி கொட்டுச்சுன்னு வச்சுங்களேன். சரி மழை வருது நின்று போயிருன்னு பார்த்தோம்னா காலையில ரெடி ஆயிட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு 8 மணிக்கு வந்தோம்னா லிஃப்ட் எதுவுமே ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமேல லிஃப்ட் எதுவுமே ஒர்க் பண்ணல. எத்தனாவது ஃப்ளோர்ல இருந்தீங்க நீங்க? நான் 22nd. ஓ, லிஃப்ட் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்புறமேல கீழே இருந்து போன் பண்ணி கேட்டேன். இன்டர்காம் வச்சு கேட்டதுக்கு, சார் லிஃப்ட் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கீழே கிரவுண்ட்ல வந்து ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. நாங்க பம்ப் பண்ணினாலுமே தண்ணி லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அது லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணா ஷார்ட் ஆயிடும், அதனால கிடையாதுங்க. சரி நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சாய்ஸ் தான் சார். நீங்க ஒண்ணு வந்து ரூம்ல ஆர்டர் பண்ணீங்க, அப்படி இல்லைன்னு ஸ்டெப் இருக்குது கீழே வாங்க அப்படின்னாங்க. நான் ஸ்டெப்ல எல்லாம் வர முடியாது. நான் ஏஜ்டு பர்சன், ஸ்டெப்ல வந்து நான் எப்படி மேல ஏறுறது மறுபடியும் அப்படின்னு. அப்புறமேல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்வீஸ் லிஃப்ட் நார்மலா அலோவ் பண்ண மாட்டோம். நீங்க சீனியர் சிட்டிசன் சர்வீஸ் லிஃப்ட் வந்து ஒன்னு இருக்குது, சின்ன லிஃப்ட். அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சர்வீஸ் பீப்புள் தான். மற்றவங்களை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ஒருத்தர் வருவாரு வந்து உங்களை சைலண்டா கூட்டிட்டு போவாங்க. கூட்டமா இருந்தா நீங்க அதை ஏறாதீங்கன்ட்டாரு. ஏன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறமேல யாருக்காதப்ப அந்த ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போனாரு. நான் போறப்பே பேக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன். சரி மறுபடியும் எப்படி மேலே ஏறுதுன்ட்டு. அங்க சாப்பிட்டு கீழே இறங்கி, எனக்கு மீட்டிங் 10 மணிக்கு தான். நான் 8 o'clock கீழே இறங்கிட்டு 9 o'clock உட்காந்துருந்தேன்னா அப்போ நல்லா மழை. சரி இந்த ஃப்ளோர் அப்பவுமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிடையாது. ஐ மீன் ரிசப்ஷன்ல வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. எல்லா ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா 2nd 3rd தான் வச்சிருப்பாங்க. ஸோ சரி அப்புறம் இருந்து கீழே ரிசப்ஷன் வந்தோம்னா ரிசப்ஷன்ல வந்து ஏகப்பட்ட பேர் உட்காந்து இருக்காங்க. ஒரே இது அங்கேயே மழை கொட்டிக்கிட்டு இருக்குது. அதாவது அவங்க வந்து மழை ஷோ மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பிச்சுக்கிட்டு மழை வந்து பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து அந்த லிஃப்ட் இருக்கிறப்பெல்லாம் ஃப்ளட் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேல சரி இது இன்னும் வெளியே போக முடியுமா? வெளியே பார்த்தா எதுவுமே விசிபிலிட்டி ரொம்ப கம்மி, நல்லா சவுண்டா இருந்துகிட்டு இருந்தது. நான் அந்த மேனேஜர் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் செக்இன் பண்றப்ப அவரு இருந்தாரு. ஹி செட் வெல்கம்.
வெல்கம்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் சார் நேற்று வெல்கம் பண்ணீங்க, இப்ப நான் வந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகணும் முடியுமான்னு. சார் அங்க போக கூட முடியாது, நீங்க எதுவும் டாக்ஸி எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க. அப்ப என்னாச்சுன்னா அந்த துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வந்து நார்மலா ஒரு 5-6 கான்ஃபரன்ஸ் நடக்கும் அட் எ டைம். அது பெரிய இடம் அது. அதுல ஈவன் 30-40 கான்ஃபரன்ஸ் கூட நடக்கலாம், எக்ஸிபிஷன் கூட நடக்கலாம். நிறைய இது வந்து தே சேட் இட் இஸ் கேன்சல்னு போட்டாங்க. எல்லாம் அந்த டிவியில காமிச்சுட்டு இருக்கான். பட் என்னது வந்து கேன்சல் ஆகல. நான் போன வந்து சர்ஃபேஸ் கோட்டிங் வந்து கேன்சல் ஆகல. நான் சொன்னேன் இந்த கேன்சல் ஆகல, அட்லீஸ்ட் வந்ததுக்கு போலாமே அப்படின்னு. சார் இம்பாசிபிள், ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்க, எதுவுமே இல்லாட்டி வேணா நான் உங்களை வேணா நைஸா கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு இருந்தேன்னா அவர் 2 hours கழிச்சிட்டு மழை கொஞ்சம் நின்ன மாதிரி இருந்தது. சரி சரி வாங்க சார் கூட்டிட்டு போறேன், ஆனா நான் உள்ள எல்லாம் போக முடியாது, ஒரு இடத்துல இறக்கி விட்டுரும், நீங்க இருந்து போயிருங்க அப்படின்னாரு. சரின்ட்டு போயிட்டு உள்ள போனோம்னா பாதி ஹால் எம்டியா தான் இருந்தது. ஆனா எக்ஸிபிட் பண்ணவங்க எல்லாம் என்னாச்சு அப்படியே வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள. அதாவது ஷோ நடத்துறவங்க வந்துட்டாங்க. பட் கஸ்டமர்ஸ் ஆர் வெரி லெஸ். நம்ம மாதிரி போனோம் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 3:30 இருக்கும். திடீர்னு வந்து சைரன் அடிச்சு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி ஆல் ஷுட் எவாக்குவேட் இமிடியட்லி அர்ஜென்ட்லின்னு. நான் சொன்னேன் என்னமோ பேசிட்டு இருக்கான் பாட்டுக்கிட்டு. திருப்பி வந்தது, என்னடா இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்ட்டு சரி வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு கதவை திறந்து பார்த்தா கதவு பின்னாடி தண்ணி இருந்தது. சரி கொஞ்சம் தான் தண்ணி, நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம்னா எங்க நம்ம நார்மலா பார்க்கிங் இருக்குதோ அங்க பார்த்தோம்னா அது அட்லீஸ்ட் ஒரு 3 feet வாட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதுல இந்த டாக்ஸ் எங்க வரப்போகுது? நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் பார்த்தேன், கொண்டாந்து ஒரு ஷூ தான், இது ட்ரையாவே ஆகாது, ஹோட்டல்ல ட்ரை பண்ண முடியாதுன்ட்டு எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு பார்த்து நான் பாஸ்போர்ட் எப்பவுமே எடுத்துட்டு போக மாட்டேன், ரூம்ல தான் தூக்கி போவேன். நான் அன்னைக்கு போட்டு பாஸ்போர்ட்டை பாக்கெட்ல மறந்து போட்டு வந்துட்டேன் நான். அதனால மறுபடியும் திரும்பி வந்து பாஸ்போர்ட் இருக்க கவர்லாம் கண்டுபிடிச்சு பாலித்தீன் கவர்லாம் வாங்கி சேர்த்து பாக்கெட்ல போட்டுட்டேன். அது நனைய கூடாது இல்லையா, நனைஞ்சதுன்னா அவன் திரும்பி வர முடியாதுன்னு. அப்புறம் கையில வேற பேக் வேற, இந்த பக்கம் ஷூ வந்துட்டு அப்புறம் சரி நடராஜன் வந்தேன். நான் வந்தோம்னா நான் தங்கியிருக்கிற ஷெரட்டான் வந்து அந்த அதே ரோடு தான், பட் இட் இஸ் அந்த அதர் சைடு. ஸோ எனக்கு டைரக்ஷன் தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அங்க இருக்கிற கேட்டா இங்க 2 ஷெரட்டான் இருக்கு, எந்த பக்கம் போகணும்னா ஐயோ எனக்கு இந்த ஷெரட்டான் ஒன்று இருக்குது. ஷெரட்டான் கிராண்ட்னா சில பேர் நிறைய பேர் எல்லாம் விசிட்டர் தானே, சில பேர் நிறைய பேர் பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டாங்க. அப்புறமேல ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இன்னொரு ரோடு வரும், அங்க யாராவது டாக்ஸி வந்தா அவளை கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறமேலு போனேன் நானு. போறப்ப சில பேர் வார்னிங் கொடுத்தாங்க, ஏன்னா நிறைய பக்கம் போல் இருக்குது, அந்த போல் வழியா தான் நடந்து போறோம், எலக்ட்ரிக் கூட் ஆயிடாதீங்க, ஏன்னா எல்லா கரண்ட் அது வழியா தான் போயிட்டு இருக்குது. அதனால எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா நீங்க யாருக்கு தெரியாது இல்லையா எங்க போகுதுன்ட்டு, ஜாக்கிரதையா போங்கன்னாங்க. ஸோ அதனால கீழே இறங்கி குண்டும் குழியுமா இருந்து எல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன் நான். வந்ததுக்கு அப்புறமேல பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் டவர் பார்த்தோம். முத நாள் வந்து ஈவினிங் வந்து அந்த இடத்துல போய் லஞ்ச் டின்னர் சாப்பிட்டோம். அது வந்து 23rd உள்ள எக்ஸிக்யூட்டிவ் லஞ்சுன்ட்டு டின்னர்ன்ட்டு. அங்க பாக்குறப்ப ஆப்போசிட் வந்து ஒரு பெரிய கிளாஸ் பில்டிங் இருந்தது. அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி கட்டி வச்சிருக்காங்களேன்ட்டு. ஸோ அடுத்த நாள் ஈவினிங் வந்து அந்த கிளாஸ் டவர் தான் எனக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனா இருந்தது. அந்த கிளாஸ் டவர் நோக்கி போயிட்டேன். அங்கிறது ஒரு 20 minutes நடந்திருப்பேன். முள்ள போனேன் நான். போனதுக்கு அப்புறம் மேல ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா நனைஞ்சிட்டேன் நான். அந்த டைரக்டர் இருந்தாரு, அவர் சொன்னார், சார் நான் காலையிலேயே சொன்னேன் வேண்டாம் நீங்க சும்மா இருக்காம போகணும் நீங்க, சரி பாருங்க போங்க அப்படின்ட்டு. அப்புறம் டவர்லாம் நிறைய கொடுத்தாங்க. அப்புறமேலு அடுத்த நாள் காலையில போக முடியல, அடுத்த நாள் மத்தியானத்துக்கு மேல நின்னுது. பட் நோ டாக்ஸிஸ், மறுபடியும் நடந்துதான் போகணும். அப்புறம் டைரக்டர் சொன்னாங்க, இப்படி போயிட்டு போனீங்கன்னா அது ஒரு 30 minutes நடக்கணும். நடந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் 4th day நடந்துதான் போயிட்டு வந்தேன் நான். மறுபடியும் 4th day என்னாச்சு அப்படின்னம்னா நிறைய மழை, மறுபடியும் லைட்டா மழை வந்துகிட்டே இருந்தது. ஏர்போர்ட் போக முடியல. அப்போ சொன்னாங்க ஏர்போர்ட் வந்து நிறைய ஃபிளைட் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட ஃபிளைட் கேன்சல் ஆகி இந்த ஹோட்டல் வந்து ஜாம் பேக்டு. ஏன்னா செக் அவுட் பண்றவங்க எல்லாம் மறுபடியும் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்க வந்து ஸ்டாண்டர்டு ஃபிளைட்லாம் இல்லாதனால அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் சில கேப்டன்ஸ் எல்லாமே எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, எப்படி போறதுன்னு தெரியாம. அப்புறம் 4th day வந்து லக்கிலி மழை கொஞ்சம் விட்டு இருந்தது, ஆனா நிறைய ஃபிளைட் ரிசீவ் ஆகல. ஏர்போர்ட் போற வழியில துபாயில வந்து ஒரு 2 இடம் வந்து பார்த்தோம்னா கீழால போயிட்டு வரும். அந்த இடம் எல்லாம் தண்ணி எடுக்க முடியல, ஃபுல்லா தண்ணி. அது பெரிய இடம் தான் அது. அதனால என்னாச்சுன்னா ஏர்போர்ட் ஹோட்டல் காரை கொடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய வீட்டு வழியா நிறைய வீடு இருக்கும் இல்லையா, நார்மல் ரோட் எடுக்காம இந்த ஸ்ட்ரீட்டா கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல கொண்டு விட்டுட்டாங்க. நான் போனது பிசினஸ் கிளாஸா இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லாம நேரா உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அதுதான் அது. எப்பாடா வந்தா போதுன்னு ஆயிடுச்சு வச்சுங்க. சூப்பர் 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 சார் சூப்பர். வசந்தி மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் மழை அனுபவம் உங்க ஊர்ல நீங்க அவ்வளவு காலம் இருக்கீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாச்சும் இருக்குதா? நிறைய இருக்குங்க சார். ஒன்று வந்து ரொம்பவே மறக்க முடியாது. அதாவது 1990 இருக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய ஹரிக்கேன் இங்கே வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்து ஹூஸ்டனில் வந்து ஹரிக்கேன் சீசன். அப்போ வந்து எல்லா விதமான ஹரிக்கேனும் இங்கே வந்திருக்கு. ரொம்ப வேகமாக வரும், கொஞ்சமாக வரும். அப்போ வந்து ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு. அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது. நான் வந்து வேலைக்கு போயாச்சு. அவங்க 3 மணிக்கு அவங்க எல்லாரும் போக சொல்லிட்டாங்க, மூடிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க, ஏன்னா வந்து இங்கே ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு ஒன்று வரும் ஹூஸ்டனில். அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். எப்படின்னா எங்கேயுமே ஒரு அனௌன்ஸே பண்ணாமல் அப்படி ரோடு வந்து பயங்கரமாக ஃப்ளட் ஆகிடும். ஏன்னா இந்த சீ லெவலுக்கு கீழே இருக்குது எங்கள் ஹூஸ்டன். ஸோ அதனால அந்த பேக் வாட்டர் வந்து நிறைய இங்கே அப்படியே ரோடு முழுசும் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு 3:30 மணிக்கு என்னோட வேலை வந்து 25 மைல்ஸ் அவே. ஸோ நான் எவ்ரிடே நான் அது வந்து எங்களுக்கெல்லாம் ஈஸி போகிறதெல்லாம். ஸோ நான் கிளம்பி வந்துட்டேன். நான் வரும்போது அது ஒரு 4:30. எங்கள் வீடு வந்து நான் இருக்கிற ஏரியா ஒரு சபர்ப், அதாவது அந்த ஹூஸ்டன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு வச்சுங்களேன். அப்போது எல்லா 2-3 வழியாக நீங்கள் ஹூஸ்டன்லேருந்து இதுக்குள்ளே வர முடியும். ஆனால் எல்லா ரோடையுமே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உள்ளே வரத்துக்கு உள்ளவே வர முடியல என்னால். இந்த எக்ஸிட் டு திஸ் பிளேஸ் எல்லாம் க்ளோஸ்டு. எல்லா ரோடையும் அவங்க ஃப்ளாஷ் ஃப்ளட்டுக்காக க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜுக்கு அடியில் போனால் நீங்கள் மூழ்கிடுவீங்க. ஸோ பிரிட்ஜுக்கு அடியில் போய் வெளியில் வர முடியாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவலில் இருக்கார். என் பையன் வந்து 4 வயசு. அவனை வந்து ஸ்கூல்லேருந்து டேக்கரில் கூப்பிட்டு போய் அவங்க வச்சுக்குவாங்க. நான் வேலையிலேருந்து அவனை டேக்கருக்கு போய் அவனை கூப்பிட்டு வருவேன். நான் வந்து 3:30க்கு கிளம்புனவோ எந்த வழியிலுமே உள்ளே வர முடியல எனக்கு. இந்த பேர்லேண்ட், நாங்கள் இருக்கிற ஊர் பேர் பேர் இந்த ஃப்ரூட் பேர்லேண்ட், அதுக்குள்ளே வர முடியல. ஸோ அந்த எக்ஸிட்லேருந்து வெளியில் போய் இன்னொரு எக்ஸிட்டுக்கு வர பார்க்குறேன். இந்த ஊரை மட்டும் நான் வந்து ஒரு 4 தடவை சுற்றியாச்சு, எங்கேயாவது ஒரு எக்ஸிட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை சுற்றி வரேன். அப்புறம் வந்து சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட காரில் கேஸ் குறைஞ்சிட்ருக்கு, அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம் அப்படின்ட்டு பேசாமல் ஒரு கேஸ் ஸ்டேஷன்லேயே நிறுத்திட்டேன் காரை. நிறுத்திட்டு நான் என்ன பண்ணுறது தெரியலப்பா, செல்ஃபோனும் கிடையாது, அவனை எப்படி நான் கூப்பிடுவேன். சரின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளேயே நான் கேஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சின்ன காஃபி வாங்கி குடித்து உக்காந்துருந்தேன். ஏன்னா இங்கே வெளியிலையும் உட்கார முடியாது. ஸோ அதனால் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மழை விட்டுது. அப்போ வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் மழை விட்டோடனே நம்ம ராத்திரி முடிச்சும் இப்படி இருக்க முடியாதுல்ல, எப்படி நம்ம போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேஸையும் போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸிட் ஓப்பனாக இருந்துச்சு. அங்கே போலீஸ்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த எக்ஸிட் ஓப்பன் ஆச்சு, உள்ளே போகிறேன். அவனோட டேக்கரில் போய் நான் என் காரை நிறுத்தும் போது 8:30. 5 ஹவர்ஸாக நான் சுற்றி இருக்கேன். எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எல்லாம் அந்த டேக்கரில் அவங்க எங்கே வச்சு அவனை பத்திரமா பார்த்துக்குவாங்க, அது எனக்கு தெரியும், நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே எல்லாரும் போயாச்சு. ஒரே ஒரு லேடி மட்டும், ஒரு ஒர்க்கர் மட்டும் என் பையன் கூட உக்காந்துருக்குறாங்க. அவனை வந்து கொஞ்சம் குஷிப்படுத்தி எல்லாமோ கொடுத்து விளையாட வச்சு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து உள்ளே போனோடனே அவன் கண்ணில் அப்படியே தண்ணி நிற்குது, அப்படியே என்னை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அழலானா, ஆனால் அவன் கண்ணில் தண்ணி நிற்குது. அப்புறம் வந்து அந்த இவங்ககிட்ட ரொம்ப நான் தேங்க் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இன்னும் 9 மட்டும் பார்க்கலான்னு இருந்தேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இத்தனைக்கும் எல்லாரோட எமர்ஜென்சி கான்டாக்ட் அவங்ககிட்ட இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா யாரை கூப்பிடணும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஒரு இதுவுமே இல்லாமல், ஒரு கனெக்ஷனும் ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் அதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தேங்க் பண்ணி அவங்க ஸ்கூலை பற்றி எங்கள் பேர்லேண்ட் ஜேர்னல்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டு அவங்கள ரொம்ப நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. இன்னும் ஒன்று, இந்தியாவிலேருந்து நாங்கள் வரும்போது அக்டோபர் மாதம்
நான் விசா வாங்குறதுக்கு மெட்ராஸ் கான்சுலேட்டுக்கு போகிறேன் 1982ல். மழை கொட்டி தீர்த்துருச்சு. இந்த மாதிரி தான் மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை. அப்புறம் வந்து ஆட்டோலெல்லாம் தண்ணி வந்துச்சு. அன்னைக்கு மத்தியானத்தோடு இந்த கான்சுலேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. எனக்கு விசா கிடச்சி விசா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு அந்த மத்தியானம் எனக்கு அந்த விண்டோ கிடைக்காட்டி நான் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஸோ கரெக்டாக வாங்கினேன், வெளியில் வந்தேன், க்ளோஸ் பண்ணியாச்சு கான்சுலேட்டை. அப்புறம் எப்படி ஆட்டோவில் தண்ணியோடைய மூழ்கி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸோ அதுவும் எனக்கு மறக்க முடியாது. இந்த 2 என்னால் மறக்க முடியாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. ஃப்ளாஷ் ஃப்ளட்ல இந்தியன் லேடி இறந்து போயிட்டாங்க ஃப்ளாஷ் ஃப்ளட்ல. அது ரொம்ப மேடம் இருக்கீங்களா? மேடம் ரவி சார், உங்க அனுபவம் எதனா சொல்றீங்களா? இல்ல சார் நான் கேக்குறேன், அவ்வளவுதான். சரி, செல்வா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யா, மறக்க முடியாத நானும் என் நண்பரும் நான் அப்போ அட்லாண்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9 months ட்ராவல் ஜாப். ஸோ அட்லாண்டாலேருந்து இங்கே வரதுக்கு 7 மணி நேரம் டிரைவு. நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு வரோம். எதிர்பார்க்காத அளவுக்கு மழையை விட காற்று, அதிகமான காற்று. ஸோ இங்கே ஃப்ரீவேஸ் பார்த்தீங்கன்னா 5 லேன் இருக்கும். ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ரோடு எல்லாமே இவன் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் டேப்பராக தான் போட்டிருப்பான். அதாவது உங்களுக்கு மழை தண்ணி விழுந்ததுன்னா 2 பக்கம் போயிடும். அதாவது இந்த பக்கம் ரோட்டில் இப்படி போவோம், அந்த பக்கம் ரோட்டுக்கு அப்படி போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் போட்டிருப்பான். ஓரளவுக்கு டேப்பராக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓரமாக வந்து காரை வந்து பார்க்கிங் லைட்டை போட்டுட்டு அந்த ஷோல்டர்னு சொல்லுவோம், அந்த ரோடை தாண்டி ஒரு சின்ன இடம் வச்சுருப்பான், அதில் போட்டுருவாங்க. நாங்கள் அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா நாங்கள் 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் போனோம். வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே போகிறேன். நான் அப்படிலாம் போட்டு போனேன்னா கிடைக்கிற அந்த 2 நாள்லேயும் ஒரு நாள் இங்கேயே போயிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், என் நண்பர் வந்து பயந்தார், நான் ஓட்டுறேன்னு சொல்லி இந்த அதில் என்ன டெக்னிக்னு பார்த்துட்டோன்னா, அந்த தண்ணி வந்து வழிஞ்சு ஓடுது பாருங்கள், அவ்வளோ அப்படியே அருவி மாதிரி கொட்டுறதால மழை அப்படியே வழிஞ்சு ஓடும். அப்போ வழிஞ்சு ஓடுறது கீழே வர வர இந்த லாஸ்ட் லைன் வர வர தண்ணி அதிகமாகிடும் அந்த இடத்துல, ஏன்னா வழிஞ்சு வர வேகத்தில். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த லாஸ்ட் லைன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மழை விழுந்த உடனே அங்கே ஒன்றும் பெருசாக தேங்காது இல்லையா, ஏன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுது வேகமாக. அதையே பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக அப்படியே ஒரு 70 மைல் வர ஸ்பீடில் வந்து ஒரு 55 மைல் ஸ்பீடில் அப்படியே தடவிட்டு நிற்காம, ஆனால் வண்டியை எல்லாரும் ஓரம் போட்டாங்க. அதனால நாங்கள் வந்து அந்த காற்று இதில் என்னன்னா, நம்ம என்னதான் ஸ்ட்ரைட்டாக வண்டி ஸ்டேரிங்கை பிடிச்சாலும் வண்டி அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். அந்த அளவு காற்று அடிக்கும். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டு வரணும் டைட்டாக. கொஞ்சம் விட்டா அப்படி போயிடும் வண்டி அடுத்தவனுக்கு, அந்த மாதிரி. பட் ஓட்டுறது சுலபம், ஏன்னா உங்களுக்கு மற்ற யாரும் இருக்க மாட்டான். அவ்வளோ பெரிய ரோட்டில் எவனுமே ஓட்ட மாட்டான், காலியாக இருக்கும் ரோடு. ஆனால் ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு வண்டி வந்து ஸ்கிட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிரேக் போடவே கூடாது, நீங்கள் பிரேக் போடாமல் ஓட்டணும். பிரேக் போட்டிங்கன்னா உங்கள் வண்டி வந்து ஸ்கிட் ஆகிடும். ஸோ அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கணும். அந்த ரிஸ்க் வந்து எடுத்து நான் ஓட்டிட்டு வந்தேன். அதே மாதிரி என் குழந்தைங்க, என் பொண்ணு வந்து காலேஜுக்கு இங்கேருந்து ஷார்லெட் போகணும், 2 hours டிரைவ் அது. அந்த டைம் வந்து நாளைக்கு காலையில் நான் போயே ஆகணும், அவளும் அவள் ஃப்ரெண்டும் போயே ஆகணுன்றாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரெயின் எல்லாமே கேன்சல் பிகாஸ் ஆஃப் ரெயின். நான் வந்து ரிஸ்க் எடுத்து சரி வாங்கன்ட்டு நான் வந்து ஈவினிங் வந்து வேலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி, ஈவினிங் வந்து இந்த மழையிலேயே எந்த ரூட்டில் போனால் கொஞ்சம் கண்ட்ரி ரூட்டாக எடுத்து, அந்த கண்ட்ரி ரூட்டில் ஃபுல் மழையிலேயே அந்த 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மழை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு வீட்டோட ஃப்ரண்ட் இதில் போயிட்டு அவங்கள கேட்காமே அது உள்ளே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு, அதுக்கப்புறமா திரும்பி வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு சேலஞ்ச், அது தெரிஞ்சே தான் சேலஞ்ச் எடுத்தோம், அது இப்படி போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது 2மே, ஆனால் இங்கே ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் இன்டர்நெட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது அந்த டைமில் அந்த இடத்துல நெட்டு கனெக்ட் ஆகுமா, உங்களுக்கு எமர்ஜென்சி யாராவது கூப்பிட முடியுமான்ற ரிஸ்க் இருக்குது. ஸோ மழை வந்து 2 இடத்துல ரிஸ்க் எடுக்க வச்சுது. சேலஞ்ச் தான், ரியல் சேலஞ்ச். பிரேமா மேடம் வாங்க, உங்க அனுபவங்கள். 2015ல நீங்க மழையில வெள்ளத்துல எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார், 2015 ஃப்ளட்ன்றது இதுக்கு முன்னால சென்னை சந்தித்திருக்காத அளவுக்கு ஒரு வேதனையை கொடுத்த ஒரு வெள்ளம். அந்த நேரத்துல வந்து நான் மண்டல இயக்குனரா ஒரு 19 முனிசிபல் கமிஷனர்ஸ்க்கு சூப்பர்வைசரி ஆபீசரா நான் இருந்தேன். என்னுடைய அலுவலகம் இதுல தாம்பரத்துல இருந்தாலும் அலுவலகம் ரொம்ப சின்னது. ஏன்னா ஜாயிண்ட் டைரக்டர்ன்ற போஸ்ட் நம்மளுக்கு ஒன்லி அபிஷியல் டியூட்டி தான். கமிஷனர் மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் அப்படிலாம் வரா மாதிரியோ, கவுன்சிலர், சேர்மன், கவுன்சில் அப்படிலாம் இருக்கிற மாதிரி பெரிய ஆபீஸ் கிடையாது. கலெக்டர் வந்து அப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருந்தாங்க.
மேடம் கஜலட்சுமி அப்படின்றவங்க காஞ்சிபுரத்துல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த 2015 ஃப்ளட் சென்னைக்கு வரதுக்கு முன்னால காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன ஒரு வெள்ள அபாயம் நேர்ந்தப்ப நான் போய் அங்க இருந்து பணி பண்ணதை பார்த்துட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து தாம்பரத்துல நீ போடு, நம்ம ரெஸ்கியூ ஆபரேஷன் எல்லாம் இங்க வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் முனிசிபல் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்து மொத்த முனிசிபாலிட்டியில இருக்கிற எங்கெங்கெல்லாம் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகலையோ அந்த ஸ்டாஃப், அந்த வண்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்க நம்மளுக்கு எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோ, நார்மலா இப்ப முனிசிபாலிட்டின்னா அவங்க அந்த முனிசிபல் ஏரியாக்குள்ள மட்டும்தான் செய்வாங்க. அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல வந்து டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம் போக மாட்டாங்க. இது கலெக்டர் வந்து உட்கார்ந்ததுனால அமைச்சர்லாம் வந்துட்டாங்க. கலெக்டர் கீழே ஒர்க் பண்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இத்தனை பேரையும் வந்து நமக்கு வந்து பதில் சொல்லணும். அவங்க கேட்கிற அத்தனை ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடையும் பண்ணணும். முதல்ல அனுபவம் நமக்கு வந்து இப்படி வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லோ லையிங் ஏரியால இருக்கிற பீப்புளை ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணு, அதுக்கு டீம் அனுப்பு, அவங்கள கொண்டு போய் எங்க உட்கார வைக்கிறது, நம்ம கம்யூனிட்டி ஹால்ஸ் எங்க இருக்கோ அந்த மாதிரி ஹால்ஸ்ல உட்கார வைங்க. அம்மா உணவகத்துல சாப்பாடு சமைங்க. இந்த சமைக்கிற சாப்பாடு மொத்தம் பத்தாது, இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணு, நீ என்ன கொடுக்க முடியும், இன்னைக்கு எனக்கு 100 பேக்கெட் எனக்கு வேணும், இப்ப நீங்க புளி சாதம் அனுப்புங்க, தயிர் சாதம் அனுப்புங்க. இன்னும் வந்தவங்க லேடிஸ்க்கு மாத்து துணி கூட இருக்காது. இதுக்கு முக்கியமான ஜவுளி கடைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எப்பா இத்தனை நைட்டிஸ் வேணும், எல்லாரும் ஒரே ஆள்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப பல்லாவரத்துக்குன்னா பல்லாவரத்துல இருக்கிற ஜவுளி கடைக்கு சொல்லணும், இங்க தாம்பரம்னா தாம்பரத்துல இருக்கிறது சொல்லணும். ஜென்ஸுக்கு அதே மாதிரி ஒரு ஷர்ட், வேட்டி, இல்ல ஒரு ட்ரௌசர், இது மாதிரி இதையெல்லாம் மொபிலைஸ் பண்ணி இது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த கன்சர்ன்ட் ஆபீசர்ஸோட வண்டியில வைக்கணும், ஃபுட்டு வைக்கணும், இந்த ஆர்டிகல்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் டீம், டாக்டர்ஸ் டீம் எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்காங்களோ, பப்ளிக் ஹெல்த் சைட்ல அவர் கோபால் ரத்னன் சாருக்கு தெரியும், அந்தந்த சைட்லயும் அந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு கேம்ப் அந்த தங்குற இடத்துலயே அவங்களுக்கு போடணும். இப்ப தங்குறாங்க அப்படின்னும் போது வீட்டுல இருந்து வெறும் கையோட வந்தாங்க, இவங்களுக்கு பாய், இவங்களுக்கு போத்திக்க போர்வை, இதையெல்லாம் ஒரு பக்கம் மொபிலைஸ் பண்ணணும். இப்படி அத பாக்குறவங்க அரசாங்கம் ஒண்ணு செய்யல அப்படி எல்லாம் வந்து பேசுறதுக்கு நிறைய பேசுவாங்க. டோனர்ஸ் யார் யார் இருக்காங்க, அநாத ஆசிரமம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் நீங்க அங்க போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த என்ஜிஓஸ் டைரக்ட் பண்றது. சில பேருக்கு நம்ம வண்டியிலேயே கொண்டு போய் சேர்க்க முடியாம இருக்கும், தீவு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க, எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும், அந்த இடத்துல நம்ம என்னதான் தண்ணிய பம்ப் பண்ணி வெளியில நகர்த்தினாலும் திரும்ப தண்ணி அங்க போய் சேரும். அவங்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டர், பிளைட் இது மாதிரி போயிட்டு அங்க வந்து ஃபுட் பேக்கெட் அங்கேயே டிராப் பண்ணி, துணியை அங்கேயே டிராப் பண்ணி, அது கவர்ல பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல டிராப் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து அப்போ தூங்குனது அப்படின்னு வீட்டுக்கு போனது அப்படின்னா என்னோட வீட்டுக்கே நான் போல, ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல நம்ம ரிலேட்டிவ் வீடு இருக்கும், போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு மட்டும்தான் போவேன், உட்கார்ந்துதான் தூங்கி இருப்பேன். ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கி இருந்தோம்னா அது நிஜமாவே இறைவன் வந்து அந்த சக்தியை கொடுத்தான். அப்ப எல்லாருமே வந்து அமைச்சர்கள் எல்லாருமே சரி, அத மாதிரி தண்ணி அதே மாதிரி இந்த தண்ணி அவங்க குடிக்க முடியாது, பாட்டில்ஸ் அவங்களுக்கு டிராப் பண்ணணும் கூட சேர்த்து. எந்தெந்த இடத்துல கேம்ப் இருக்காங்களோ அங்க வந்து நமக்கு அந்த வாட்டர் இது போடணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கான தண்ணியை வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். குழந்தைங்க வந்திருந்தாங்கன்னா அந்த பேபி ஃபுட்டு அதையெல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்ல வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணி செர்லாக்கு, பாலுக்கானது அமுல் மில்க், இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கேட்டர் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தருடைய இதையும் பார்த்து இது பண்ணும்போது அந்த கலெக்டர் அம்மா வந்து நீ இல்லைன்னா எனக்கு இந்த பக்கம் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, மற்றவங்க கிட்ட எல்லாம் அவங்க தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு எல்லாரும் எதிர்லயும் வச்சு, அமைச்சர்கள் எதிர்லயும் அவங்க வந்து என்னை பாராட்டினாங்க. அப்போ நம்ம பழைய அவங்க மேடம் ஜெயலலிதா அம்மாவோட பீரியட் அது, அந்த டைம்ல மற்ற அமைச்சர்களும் வந்து இவ்வளோ நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல பேரு எனக்கு கொடுத்துச்சு. ஸ்டாஃப் சைட்ல வந்து சில சிரமங்கள் இருந்தது, நான் எப்படி தூக்கம் இல்லாம இருந்தனோ அது மாதிரி அவங்க குடும்பங்கள் பாதிக்கிறதாலும் அவங்க வர வேண்டி இருந்தது. சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதே மாதிரி நைட் அண்ட் டே வந்து ஒர்க் பண்ற மாதிரி வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான தங்குமிடம் டியூட்டி நம்ம கூப்பிட்டுட்டோம், கடலூர்ல இருந்து வராங்க, இதுல இருந்து விழுப்புரத்துல இருந்து வராங்க அப்படின்னா அப்போ மொத்தமே பாத்தீங்கன்னா என்னோட ஏரியா கடலூரும் அஃபெக்ட் ஆச்சு, திருவள்ளூரும் அஃபெக்ட் ஆச்சு, சென்னையும் அஃபெக்ட் ஆச்சு. சென்னை பக்கத்துல அப்படின்னும் போது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அது ஓரளவுக்கு சிறப்பா மேனேஜ் பண்றதுக்கு அமுதா ஐஏஎஸ் எல்லாருக்குமே தெரியும், 3 முதல்வர்களுடைய இறுதி காரியம் எல்லாம் அவங்களுடைய தலைமையில நடந்தது.
ஒரு மகள் மாதிரி வந்து அந்த அளவுக்கு சின்சியரா பண்றவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அந்த அந்த காக்கி கோட்டு காக்கி பேண்ட்டையே போட்டுக்கிட்டு இடுப்பளவு தண்ணியில கூட அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அடுத்த ஆர்டர்ஸ் வாங்கணும்னா மேடம் எங்க இருக்காங்கன்னு வாக்கி டாக்கில கேட்டுட்டு நான் அங்க போயிருவேன். அவங்க வந்து ஆபீஸ்க்கு வரத்துக்கு அந்த பிளட்னா எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத உண்மையிலேயே அப்பதான் அறிஞ்சேன். அந்த வேவ்ஸ் வந்து நீங்க தண்ணி முழங்கால் அளவுக்கு தண்ணி இருந்தா கூட கரண்ட்னு சொல்லுவாங்க, அது கரண்ட்ஸ் இந்த வாட்டர் அப்படின்னு, அது அப்படியே இழுத்து தள்ளும் நம்மளுக்கு. அப்படியே அந்த இடத்துல வந்து நம்ம நிக்கவே முடியாது, பேலன்ஸ் பண்ணி நிக்கவே முடியாது, இழுத்து தள்ளும். அந்த மாதிரி வந்து வேலை பார்க்கும்போது உடனே அவங்க நிர்மலா சீதாராமன் இப்போது நிதி அமைச்சர், அவங்க தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அம்மா, இப்படி இவங்க பொலிட்டிக்கல் சைட்ல எல்லா பார்ட்டில இருந்தும் அவங்களும் வருவாங்க. அவங்களுக்கான பதிலையும் நம்ம சொல்லணும், இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. ஆபீசர்ஸ் அது மாதிரி எந்த ஏரியாவுக்கு போறாங்களோ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வண்டியில ஃபுட்டு, ட்ரெஸ், மெடிசன்ஸ் எல்லாம் வைக்கணும். இப்படி வந்து ஒரு பணியை செய்யற மாதிரி அமைஞ்சது. முடிஞ்ச வரைக்கும் ஆத்மார்த்தமா அத்தனை பேரும் வந்து அந்த பணியை வந்து செய்யறதுக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம இப்படி செய்யலாம், டிசாஸ்டர்னா இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே என்னுடைய பணியில நானும் வந்து ஒரு நல்ல பணி செஞ்சிருக்கேன்ற ஒரு மன நிறைவும் கிடைச்சது. அந்த ஃபிளைட்ல இருந்து சோறு போடுறதெல்லாம் நானே கூட அந்த ஃபிளைட்ல இருந்து சோறு போடுற பணிக்கெல்லாமும் போயிருந்தேன். இந்த மாதிரி கால்வாயில கொஞ்சம் குப்பை எடுக்கிறதுல இருந்து எல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸ் பண்ற ஒர்க்குக்கும் கூட இருந்து பார்த்துருக்கேன். உண்மையிலே ஒரு டீம், நல்ல டீம் இருந்ததுனால மேல இருக்கிறவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி அந்த பணியை என்னால செய்ய முடிஞ்சது. உண்மையிலே மழையும் வேணும், ஆனா இது மாதிரி எதிர்பாராத மழை வரும்போது என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிளட் ஒரு பாடம் எடுத்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அருமை, பாராட்டுக்கள். வேற யார் பேசுறது? வேற யாராச்சும்? அமுதா மேடம், எதனா உங்களுக்கு அனுபவம் இருக்கா? மழையில மாட்டி நிறைய அனுபவம் சார். தத்தளிச்ச அனுபவங்கள் எதெல்லாம் பேசுறீங்களா? நிறைய அனுபவம் தான். இப்ப பிரேமாமா சொல்ற மாதிரி 82ல எல்லாம் நாங்க ஃபோர்ஷோர் எஸ்டேட்ல தான் இருந்தோம். மழைன்னா மழை, நிறைய பேர் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போய் அவங்கவுங்க அங்கங்க சொந்தக்காரவங்க வீடு, ஹோட்டல்ல எல்லாம் போய் தங்கிட்டாங்க. ஆனா நாங்க மட்டும் ஒரு 2-3 பேர் மாத்திரம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னுட்டு எங்க வீட்டிலேயே தங்கி இருந்து அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அது ரொம்ப ஒரு அது அது வந்து ரொம்ப ஒரு, அதை எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான் இருந்தது அந்த சமயத்துல. அதனால அந்த வெள்ளம் அந்த மாதிரி ஒரு வெள்ளம் தான். அதே மாதிரிங்க சார், இப்ப இவங்க சொன்னாங்க, நம்ம வசந்திமா சொன்னாங்க 82 வெள்ளம், அதை சொல்றேன் நான். இப்ப பிரேமாமா சொன்னது 2015 வெள்ளம், அது இல்ல, 1982 வெள்ளம் நான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தது. நாங்க வந்து ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறதுக்கு 4 மைல் தாண்டி தானே சார் போகணும். திடீர்னு மழை வந்துடும், கொடை கிடை ஒண்ணு இருக்காது. அந்த பைய நிறைய இது புத்தகத்தை தூக்கிக்கிட்டு எல்லாம் நனைஞ்சு போய் அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்து அடுப்பு மேல எல்லாத்தையும் காய வைப்போம். அதெல்லாம் வந்து வழியில வீடெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, வெறும் 2 பக்கமும் வயல் தான் இருக்கும், தோட்டம் இருக்கும், காவேரி ஓடும். இந்த இதுல இருந்து தான் ஓடி வரணும், ஸ்கூல் விட்டு கொஞ்ச தூரம் வரைக்கும் வீடுங்க இருக்கும், அதுக்கப்புறம் வீடு கீடு ஒண்ணுமே இருக்காது. திரும்ப எங்க ஊரை தொட்டு கொஞ்ச தூரம் போனவொன்னு தான் வீடுங்களே இருக்கும். எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் வீடெல்லாம் உள்ளதான் இருக்கும், ரோட்டு பக்கத்துல வீடே இருக்காது. அப்படியே நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அந்த புத்தகத்தை காய வைக்கிறது, நோட்டை காய வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை சார். அது வந்து சின்ன பிள்ளையில நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அதெல்லாம். மழையெல்லாம் விடாத மழை வந்து நிக்கவே நிக்காது அப்பெல்லாம் மழைகள்லாம். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். இன்னும் நான் மற்றவங்கெல்லாம் பேசிட்டோம் சார், அப்புறம் நான் சொல்றேன். மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வேற யார் பேசுறது? வாங்க சார், ஸ்ரீ சார் வாங்க. சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. மழைங்கிறப்ப நிறைய இன்சிடென்ட் வந்து ஆப்பிரிக்காவில் நடந்தது எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆப்பிரிக்கா வந்து ஃபாரஸ்ட், அதனால மழை எப்பவுமே ஒரு 6 மாசத்துக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சில சமயம் வந்து மழை வந்ததுன்னா நான் ஸ்டாப், நிக்கவே நிக்காது, அது பாட்டு போயிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ரோடெல்லாம் வந்து நம்ம மாதிரி 5 லேன்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் 2 பக்கம் 2 லேன், அந்த பக்கம் 2 லேனு. நான் இருந்தது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஸ்டேட்ல இருந்தேன். அங்க வந்து ஃபேமிலி வைக்க முடியாது,
அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா இல்லை, ஃபேக்டரி உள்ள இண்டஸ்ட்ரியல் பெல்ட். அதனால வந்து மெயின் சிட்டி லேகோஸ்ல தான் நாங்கள் வீடு எடுத்திருந்தோம். அது ஒரு 40 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி மழை காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி வர்றது வந்து ரொம்ப அது டெய்லி நடக்கிற விஷயம் தான், இட்ஸ் நாட் எ திங். அப்புறமே ஒரு சமயத்துல பழக்கமே ஆயிடுச்சு. மழை காலத்துல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரோட்ல நிறைய தண்ணி இருக்கும், ஏகப்பட்ட வாட்டர் போயிட்டு இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து அவ்வளவு வரும். அந்த வாட்டர் வந்து எப்படின்னா ரெட் கலர்ல வரும். ஏன்னா அங்க இருக்கிற மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரோட்டுக்கு வரும். ரோட்ல வந்து நம்ம மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்காது. அவ்வளவு அங்க வந்து சாயில் வந்து ரெட் சாயிலுங்க. அந்த ஃபுல்லா அந்த மலையில இருக்கிறது எல்லாமே அதெல்லாம் ரோட்டுக்கு வந்ததுன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். வண்டி வந்து பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் டிராபிக். எப்பவுமே லேகோஸ் வந்து சொல்லுவாங்க டிராபிக் அங்கதான் டிராபிக் ஜாம் அப்படிம்பாங்க. எப்ப பார்த்தாலும் டிராபிக் தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாமே முன்னுக்கு நான் போகணும் நீ போகணும்னு எல்லாம் இருப்பாங்க. எல்லா சிக்னல் இருந்தா கூட இந்த மாதிரி மழை வந்ததுன்னா நோபடி வில் ஃபாலோ எனி சிக்னல். எல்லாமே யாருக்கு இடம் கிடைச்சா போகணும் இருக்கும். சில சமயம் என்ன ஆகுதுன்னா எந்த பக்கம் ஒன் வே டிராபிக் இருந்தாலுமே தே வில் கோ டு தே வில் அப்போஸ் த டிராபிக். அதனால என்ன ஆகும்னா ரோடே கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகிறப்ப என்னன்னா மணிக்கணக்கில் நிக்க வண்டியில தான் உட்காந்துருக்கணும், மழையில தான் வண்டியில உட்காந்துருக்கணும். சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம வண்டியில உட்காந்துக்கிட்டு இருப்போம், பார்த்தோம்னா தண்ணி வந்து வண்டிக்குள்ள வந்துடும். என்ன பூஜை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், பூஜை அந்த பிரெஞ்சு வண்டி இருந்தாலும் தண்ணி உள்ள வந்துடும். அப்புறம் பேஸ்கெட்லாம் எடுத்து சீட்ல வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து சில சமயம் என்ன ஆகும்னா டிரைவர்ஸ்லாம் நம்ம வேற ரூட்ல போலான்ட்டு காட்டு வழியா போவோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு கார் மட்டும் மொளம் சுத்தி வர மரமா இருக்கும். அந்த காட்டு வழியா போறப்ப என்ன ஆகும்னா என்ன நடந்தாலும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட தான். அந்த மாதிரி ஒரு காட்டுல வந்து நிறைய சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் பணம் கேட்பாங்க. அந்த அவங்க உள்ள போறதுக்கு வந்து ஸ்மால் மணி அதில் நிறுத்தி சொல்லுவாங்க சார் இப்படி போங்க அப்படி போவாங்க. ஆனா ரோடு வந்து ரொம்ப மெயின் ரோடே அவ்வளவு தண்ணி இருக்கிறப்ப நினைச்சு பாருங்க, ஃபாரஸ்ட் ஏரியா காட்டுக்குள்ள கிராமத்துல போறப்ப அங்கெல்லாம் நார்மல் ரோடு தான், காட்டுக்குள்ள நம்ம மாதிரி டார் ரோடு கிடையாது. அது வந்து ஃபுல்லா ஸ்லிப்பரியா இருக்கும். அதுலயே எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரு 4 மணி நேரம் 1.5 hours வர்றது வந்து நார்மலா 4 hours 5 hours 6 hours தங்கி இருக்கிறோம். அது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அது தெரியும். அப்புறமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 years தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ இதுதான் இங்க மழை வந்ததுன்னா லைஃப். அதனால ஒன்னா ஏர்லியா புறப்படணும், இல்ல ரொம்ப லேட்டா புறப்படுவேன். சில சமயம் அங்கேயே ஃபேக்டரியிலேயே 8, 9, 10 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன்னு வச்சுங்களேன். ஆனா ப்ராப்ளம் என்ன, 1 மணிக்கு வந்தோம்னா ஆம்பராபர் நிப்பாங்க. சில சமயம் அவங்க அட்டாக் இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி லேட்டா வரனால அந்த மாதிரி சமயம் லேட்டா வரப்ப நிறைய கார் போகும், வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இது மாதிரி நிறைய வருஷம் போச்சு. பட் எனிவே அக்கஸ்டம் ஆயிருச்சு எனக்கு, அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. வித்தியாசமான அனுபவம் தான் அது. டோட்டலா டிஃபரெண்ட். இது என்ன நடக்குன்னே தெரியாது. எல்லா பக்கம் தண்ணி, டிராபிக், நோபடி ஃபாலோஸ் எனி சென்ஸ். அதெல்லாம் ஒரு மாதிரியான இருக்குன்னு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ ஹோம். இருக்கிற இடத்துல உள்ள விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆப்போசிட்ல கார் வரும், அங்க கேப் ஆப்போசிட்லயே வண்டி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்னு இந்தியா மாதிரிதான் சார். என்ன பொறுத்தவரை 2023 டிசம்பர் அப்பமே கொஞ்சம் மழை விழுந்துடுது. சென்னையில தான் இறங்கினேன். இறங்கும் போதே மழை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு சோழிங்கநல்லூர்ல எங்க சொந்தக்காரங்க இருக்கான்னு பார்க்க போனோம். இது மறக்க முடியாத அனுபவிச்சு, எங்களுக்கு தான் தெரியும். ஐயோ அது சொல்லவே முடியாது. இறங்கினது மழை. சோழிங்கநல்லூர்ல 2 நாள் உள்ள உட்காந்துக்கிட்டா திரும்பி வர முடியாது மழையில. எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ட்ரெயின் வேற புக் பண்ணிருக்கோம் ஊருக்கு. அதுக்கப்புறம் தொட அளவுக்கு நனைஞ்சு வண்டி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி ஏறி இங்க ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து 2வது நாள்ல ஊர்ல மழை, வரலாறு காணாத மழை. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். 93 சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துல பெய்யற மழை. அன்னைக்கு 2 நாள்ல பேஞ்சு முடிஞ்சு ஊரு ஃபுல்லா ஃபிளட், காடு. அது பெரிய சங்கடம். அது நான் வாழ்க்கையில நான் இவ்வளவு நாள் இருந்ததுலயே சந்திக்காத மழை. அப்போ அங்குள்ள சப்சிடி அந்த சாப்பாடு வகைக்கெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு ஏற்பாடு பண்ணி அங்கே அசோசியேஷனுக்கு ஃபோன் அடிச்சு, நான் அப்போ ஊர்ல இருக்கேன், அபுதாபிக்கு ஃபோன் அடிச்சு, துபாய்க்கு ஃபோன் அடிச்சு, அவங்கெல்லாம் ஃபண்டை டக்குன்னு எடுத்து கொடுத்து அந்த மக்களுக்கு சாப்பாடு வழியெல்லாம் செய்ய முடிஞ்சுதுங்கிற ஒரு நன்மையான காரியம் செய்ய முடிஞ்சுது. அது அனுபவம் நான் மறக்க முடியாது. இப்ப நான் வந்து இந்த மலையில பத்தி ஏதாவது முக்கியமான ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒன்னொன்னு இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய கதை மட்டும் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் அதை சொல்றேன். இப்ப நம்ம பிரபமான சொன்னாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய கொடுத்த டியூட்டிய சிறப்பா சீர்மா செஞ்சிருக்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் கதை ஒண்ணு சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, ஒரு மன்னர் வந்து வேட்டைக்கு போறாரு. மன்னர் அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, இன்னைக்கு மழை வருமா அப்படின்ட்டு. இல்ல மழையெல்லாம் வராது, தைரியமா வேட்டைக்கு போலான்ட்டு.
போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் கழுதையில ஏறி வந்துகிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான் இன்னைக்கு மழை வரும். மன்னர் பொருட்படுத்த இல்லை, கழுதைக்கு மேலே ஏறி வந்துட்டா என்னடா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போயிட்டாரு. வேட்டைக்கு போன இடத்துல காட்டுல சரியான மழை. மழைனா மழை. அப்ப மன்னர் சொல்றாராம், என்னடா இவன் எப்படி இந்த கழுதைக்கு மேலே ஏறி போனவன் எப்படி இது பண்ணா ப்ரிடிக்ட் பண்ணா மழை வருதுன்னு சொல்லி. அப்ப கூப்பிட்டு கேட்கிறாரா, நீ எப்படி உனக்கு மழை வருது எப்படி தெரியும்னு. எனக்கு தெரியாது, ஆனா என் கழுதைக்கு தெரியும். மழை வரும்போது கழுதையோட காது அப்படி நீட்டி கொடுக்குமா இயற்கையாவே. உடனே நினைச்சிருந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு கழுதி அமைச்சர் ஆக்கிட்டாராம். அப்பதான் ஆபரவலிங்க சொன்னாரு, செஞ்சதெல்லாம் சரி, ஒரு மன்னர் தப்பு பண்ணிட்டாரு, இந்த கழுதியை அமைச்சர் ஆக்குனதுனால இப்ப எல்லா கழுதியும் பதவி கேட்குது அப்படின்றாராம். அதை எனக்கு இதை படிச்சு இந்த மலையை பத்தி படிக்கும்போது சரியான ஜோவிலா இருந்தது. நன்றி சார். அனுபவங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, உள்ள ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் பாலைவனத்துல 30 வருஷம் கழிச்சிட்டேன். அதனால மலைகள் பத்தி எனக்கு ரொம்ப கம்மி. சார் ரொம்ப அவதிப்பட்டாதான் எனக்கு துபாயில் ஞாபகம் வந்தது, பாவம். ரொம்ப நன்றி சார். சார் அந்த மழையில வந்தப்பதான் ரெஃபர் பாய் எங்க வீட்டுக்கு வர முடியாத இருந்தது. ஆமா, என் பிள்ளையெல்லாம் ஆசைப்பட்டுச்சு. சரி பார்த்துருந்து நான் படூர்ல போய் அம்மா நீ பாப்பலான்னு தான் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஊருக்கே போயிடலாம். என்னமோ நீங்க வரக்கூடாதுன்னு தான் எது வேண்டீங்களா என்னன்னு தெரியல, போங்க. ஆமா அப்படிதான் இருக்கும். இது மழைக்கே அடுக்காது சார். பாய் நீங்க பாலைவனத்துல இருந்தாலும் நீங்க பாலைவன ரோஜாக்கள் பாய். ஆனா இங்க கிளவுட் சீடிங், அப்ப கிளவுட் சீடிங் போடுறான் சார். அப்பப்ப மழை போடுறான், மில்லியன் கணக்கா செலவழிச்சு போடுறான். இவன் அபுதாபியில மழை பெய்யும் பேரான், அங்க ஒமன்ல போய் அடிக்கிறாங்க. அது சொல்ல முடியல. இங்க வந்து நிறைய மலைகள், அதாவது ஒன்னையோன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மலை பிரார்த்தனை தொழுகை எல்லாம் இருக்குது இங்க. திறந்த மைதானத்துல, ஓப்பன் மைதானத்துல தொழுகை பண்ணணும். அதுல ஒரு தடவை தொழுகை போகும்போது ஒரு பையன் குடையோட போறான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், குடையோட போறான். எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா அப்படின்ட்டு. மலை பிரார்த்தனைக்கு தான் போறீங்க, பண்ற பிரார்த்தனையில உங்களுக்கு மழை வருமா வராதா? நான் மழை வரும் நம்பிக்கையில குடையை கொண்டு போறேன் அப்படின்னு அந்த பையன். அந்த அளவுக்கு தான் இருக்கு சார் இங்க மழையெல்லாம். பரவாயில்ல, எப்படியோ நம்ம ஏசிலே இருக்கிறதுனால அந்த கொடுமை தெரியல, வெயிலுடைய கொடுமை தெரியல. இப்ப வின்டர் ஆரம்பிச்சிருச்சு, இனி கொண்டாட்டம் தான் இங்க. ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார். சொல்லுங்க. யார? சாரி, சொல்லுங்க சார். ரவி சார், நீங்க தான் சொல்லுங்க. சார் ஒரே ஒரு இன்சிடென்ட் இப்போ ஞாபகம் வருது. அதாவது எமர்ஜென்சியை ஒட்டி மெட்ராஸில் ஒரு ஃப்ளட் வந்தது. அப்போ அது கோட்டூர்புரம் ஃபர்ஸ்ட் அப்போ தான் அந்த ஃப்ளட் வந்தது. அந்த ஃப்ளட் வந்தப்போ சஞ்சய் காந்தி நேரடியாக வந்து அதை பார்த்தாரு. நான் அந்த சமயத்தில் வந்து நான் மயிலாப்பூரில் இருந்தேன். மயிலாப்பூர்லேருந்து சைக்கிளில் போயிட்டு அந்த இதை பார்த்தேன். ஆனால் அந்த ஆறு வரைக்கும் போக முடியல. அந்த அடையாறு டாப் இது வரைக்கும் அப்போ ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் இருந்தது. இந்த கோட்டூர்புரம் பிரிட்ஜெலாம் அப்போது இல்லை. அந்த அடையாறு பிரிட்ஜை ஒட்டி தண்ணி பயங்கரமாக அது போயிட்டு இருந்தது. அதை பர்சனலாக போய் பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. 74 கதையை சொல்றீங்க சார் நீங்க. 74 ஃப்ளட். ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட் கோட்டூர்புரத்தில் ஃப்ளட் வந்தது. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளட் வர ஆரம்பிச்சது. அதே சமயத்துல எங்க ஊர் கரூர்ல அமராவதி ஆத்துலயும் வந்தது. அது பாலாஜியோட ஊர்ல இல்லையா? கரெக்ட். தாந்தோணி மலை. ஓகே. கோபால்ராஜன் சார் எதனா போய் இருக்கா சொல்றீங்களா சார்? ஒரு சின்ன கவிதை. சூப்பர், சொல்லுங்க. ரைட். இந்த என்னுடைய அனுபவம். அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் சரி, நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு சொல்றீங்களா? பக்கத்துல மேடம் பார்த்து கேட்டு சொல்றீங்களா? அதனால கேட்டேன். அவங்க வேற ஒரு வேற தளத்துல இருக்காங்க. சரிங்க. சோ மழை நல்ல தலைப்பு, கார்காலத்திற்கேற்ற தலைப்பு. நேற்று பெய்த மழையில் இன்று இப்போது முளைத்த கவிதை இது. நேற்று பெய்த மழையில் இன்று இப்போது முளைத்த கவிதை இது. ஏற்பதும் ஏற்காததும் அவரவர் விருப்பம். ஏற்பதும் ஏற்காததும் அவரவர் விருப்பம். பருவ காலங்களில் குளிர்விக்கும் நேரம் மழைக்காலம் ஒன்றே. பருவ காலங்களில் குளிர்விக்கும் நேரம் மழைக்காலம் ஒன்றே. பெய்யென பெய்யும் மழை அன்றைய கூற்று. பெய்யென பெய்யும் மழை அன்றைய கூற்று. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை. வானிலை அறிக்கை இயக்குனரின் இன்றைய கூற்று. வானிலை அறிக்கை இயக்குனரின் இன்றைய கூற்று. வான்கொடை என்றார் வள்ளுவர். வான்கொடை என்றார் வள்ளுவர் அன்றே. குடைக்குள் மழை என்றார் ஒருவர் அண்மையில். குடைக்குள் மழை என்றால் ஒருவர் அண்மையில்.
சாரல் மழை குற்றாலத்தில் ஆண்டு முழுவதும் மழை சிறப்புஞ்சியில். ஆண்டு முழுவதும் மழை சிறப்புஞ்சியில். சின்ன சின்ன ஆசையை மழைக்குழியில் ஒன்று. சின்ன சின்ன ஆசைகளில் மழைக்குழியில் ஒன்று. சிறு வயதில் நினைந்தது இன்றும் வந்து போகும் அந்த மகிழ்ச்சி. சிறு வயதில் நினைந்தது இன்றும் வந்து போகும் அந்த மகிழ்ச்சி. காகித கப்பல்கள் கடந்து போனது. காகித கப்பல்கள் கடந்து போனது. நிகழ்வொன்று நிழலாடுது சிறு வயதில். நிகழ்வொன்று நிழலாடுது சிறு வயதில். குடை கொடுத்து அனுப்பினாள் என் அன்னை அன்று பள்ளிக்கு. குடை கொடுத்து அனுப்பினாள் அன்று பள்ளிக்கு. உரிமையோடு என் குடையை எடுத்து வீட்டுக்கு போனார் அந்த ஆசிரியர். உரிமையோடு எடுத்து வீட்டுக்கு போனார் அந்த ஆசிரியர். நினைந்தபடி வீட்டுக்கு வந்து வாங்கி கட்டி கொண்டது அம்மாவிடம். நினைந்தபடி வீட்டுக்கு வந்து வாங்கி கட்டி கொண்டது அம்மாவிடம். மழை நிற்க வேண்டி அம்மனமாய் கொல்லிக்கட்டையுடன் முற்றத்தில் நின்றது. மழையை அன்றே நிறுத்தியது வேடிக்கை. மழை வேண்டி அம்மனமாய் கொல்லிக்கட்டையுடன் முற்றத்தில் நின்று மழையை அன்றே நிறுத்தியது வேடிக்கை. மீண்டும் குடையை பெற்றதால் குடையேழு வள்ளல்கள் வரிசையில் எனக்கு இடமில்லாமல் போனது. குடையேழு வரிசையில் எனக்கு இடமில்லாமல் போனது அன்று. ஆலங்கட்டி மழையை அயல்நாட்டில் 1000 கற்கள் தாக்கி அனுபவத்தை அடியேன் அனுபவித்தேன். ஆலங்கட்டி மழையை அயல்நாட்டில் 1000 கற்கள் தாக்கி அனுபவத்தை அடியேன் அனுபவித்தேன். மழையின் கோர முகத்தின் சுவடுகள் 2015 சென்னை பெருவெள்ளத்தில் நேரில் பார்த்திருக்கிறேன். உதவியும் இருக்கிறேன். இயற்கையின் இறுகிய பிடி அது. ஆதலினால் இயற்கையாய் நேசிப்போம். பாதுகாப்புடன் வாழ்வோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் மழைக்காலங்களில். நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ சார். அடாடாடா கவிதை மலை. ஸ்டீஃபன் சார் நன்றி சார். நல்லா வாசிச்சாரு. நம்ம தளத்துல பேசின அசோகன், சக்திமான் அசோகன், இந்த மழை வந்த உடனே ஒரு கவிதை போட்டிருந்தாரு. 4 வரி படிச்சிடுறேன். மழை நான் உன்னிடம் மனம் விட்டு பேசுகிறேன். மனிதா நீ கேட்க வேண்டும். நீருக்கு தாய் மழை என்ற உண்மையை இன்னும் நீ புரியவில்லையே. உயிருக்கு உயிரே நீர்தான் என்பதை உன் உள்ளம் உணரவில்லையே. மழை நான் உன்னிடம் மனம் விட்டு பேசுகிறேன். மனம் உனக்கு இல்லை என்றால் மறுகணமே விடை பெறுவேன். மன்னிக்க வேண்டுகிறேன். மழை என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். வான்மழையாய் நானும் வருகின்ற போதெல்லாம் வரவேற்க ஆள் இல்லையே. வந்த பின்னும் தங்குவதற்கு மண்ணில் இடமின்றி கடலுக்கு போகிறேனே. கண் கலங்கி போகிறேனே. நன்னீராய் வந்த நான் நாதியின்றி அலைந்து கண்ணீராய் மாறினேனே. கடலில் கண்ணீராய் சேர்கிறேனே. தாகம் தீர்ப்பதற்கு தானாக வந்த என்னை வீணாக ஆக்குகிறாய். வீணாக போகிறாயே. நானாக வருவதை நானே நிறுத்திவிட்டால் நீ பாலைவனம் ஆவாயே. பாவி மனம் கேட்கலையே. மழை நான் உன்னிடம் மனம் விட்டு பேசுகிறேன். மனிதா நீ கேட்க வேண்டும். மனம் உனக்கு இல்லையெனில் மறுகணமே விடைபெறுவேன். மன்னிக்க வேண்டுகிறேன். பாலைவனத்துக்கு நீ 10 நாள் போய் தங்கி பாடம் கற்று வர வேண்டும். சுட்டுக்கொண்ட பின்னாலே சுடும் நெருப்பு என்று பட்டு நீ அறிய வேண்டும். கண்கட்ட பின்னாலே சூரியனை நினைப்பதை முன்கூட்டி பெற வேண்டும். மதியாதார் வாசலை மிதியாதே என்று அவ்வை சொல்லை மதிக்க வேண்டும். மனம் உனக்கு இல்லையெனில் மறுகணமே விடைபெறுவேன். மன்னிக்க வேண்டுகிறேன். மழை என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் எழுதியிருக்காரு. கண்ணீராய் மாறுகிறேன். கடலில் கலந்து கண்ணீராய் மாறுகிறேன். நன்னீர். நம்ம ஒரு கவியரங்கு வைக்கலாம்னு நினைச்சேன். வச்சுக்கோ பார்ப்போம். கவிதை வசதி மேடம் வாங்க, என்ன சொல்ல வந்தீங்க? மட்டும் சொல்லணும் சார். அதாவது ஆலங்கட்டி மழை சொன்னார் இல்லை நம்ம கோபால் கிருஷ்ணன் சார், அவர் அது கோபால் ரத்னம் சார். அது மாதிரி எனக்கு வந்து அந்த ஐஸ் கால்ஃப் பால் சைஸ் அதாவது பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கருப்பா இருந்தது மேகம். பரவாயில்ல போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ டிரைவே பண்ண முடியாது. அவன் மேலே அதாவது விண்ட்ஷீல்டில் வந்து பெரிய 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 பால்ஸ் விழுது.
பார்க்கறதுக்கு ஆஹா அழகா இருக்கே அப்படின்னு, ஆஹா அது உடஞ்சிரும், கண்ணாடி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ ஒரு எக்ஸிட் எடுத்து அங்கே நின்றுட்டேன். ஆனால் பயங்கரமாக வந்துச்சு. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி விழுறத பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் அது. அது மாதிரி அதை முடிஞ்சிட்டு அது ரொம்ப மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து என்ட்ரன்ஸ் டு அவர் நெய்பர்ஹுட் வந்து ஒரு பாலம் இருக்கும். பாலத்துக்கு கீழே வந்து பையூம்பாங்க இங்கே, அதாவது ஓடையை வந்து இவங்க பையூங்கிறாங்க. BAYOU பையூ அப்படிங்கிறாங்க. கீழே வந்து ஒரு ஓடை போயிட்டு இருக்கோம். அந்த ஓடை முழுசும் நிரம்பி வெளியில வந்ததுனால இந்த பாலத்தை மூடி அங்க போலீஸ் நின்றுட்டு இருக்கான், உள்ள போக விட மாட்டேங்கிறான். எங்க வீடு தெரியுது எனக்கு கண்ணு முன்னால, 2 செகண்ட் வீடு எங்க வீடு. நான் அவன்கிட்ட சொல்றேன், நான் போயிடுறேன், அதான் எங்க வீடு, நீ போக முடியாது, நீ எங்க வெளியில நில்லுக்க அப்படின்ட்டான். அப்புறம் அது தணிஞ்ச உடனே தான் போக முடிஞ்சது உள்ள. அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா உள்ள விட மாட்டாங்க. போலீஸ் அங்கங்க வந்து நின்றுடுவாங்க, உள்ளேயே விட மாட்டாங்க, அந்த டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லலாம்னு நினைச்சேங்க சார். அது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஆலங்கட்டி மழை வந்து அதாவது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ரசிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். மண்டையில விழுந்துதான் ரொம்ப நல்லா இருக்கும். கார் கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிரும் சார். உடனே இங்க வந்து வண்டி உள்ள விடும். சென்னையிலயும் ஆலங்கட்டி மழை வந்திருக்கு. ஆனா சின்ன சின்ன துளி கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகளா வந்திருக்கு, சின்ன சின்ன கட்டிகளா வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். பெருசாலாம் வந்தது கிடையாது. ஆனா உங்க ஏரியாலாம் பெருசா வரும். அதுதான் விண்ட்ஷீல்ட் எல்லாம் காலி, உடைஞ்சிரும், ஷேட்டர் ஆயிடும். வேற யார் பேசணும்? வாங்க, வேற யாரா பேசுறீங்களா? தகவல் வச்சிருக்கீங்களா? கல்யாணி மேடம், செல்வகுமார் சார், ஆறுமுகம் சார். சார் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசில் ஆக்சுவலாக நான் இப்போது 4th or 5th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடு ஓட்டேரி சார். ஓட்டேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குடியிருந்த வீட்டில் ஃபுல்லாக வெள்ளம் வந்து வீடுலலாம் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுச்சு. எங்கள் வீட்டு கட்டிலெல்லாம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. அது வந்த பிறகு எங்களால் அங்கே வீட்டில் வந்து இருக்க முடியாது. எங்கள் பாட்டி வீடு வந்து பக்கத்தில் அங்கே தாஷமக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மேடான ஏரியா. ஸோ அப்போ என்னென்னா எங்களை வந்து வீட்டில் இருந்து நாங்கள் வெளியில் அங்கே போனோம். அது போகிறதுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து தான் போக முடியும். அப்படி நடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டேரி கிட்ட வந்து ஒரு அந்த நல்லா அந்த கூவம் ஆறுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆறு ஒன்று, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப அது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டு, எனக்கு வந்து அப்போது நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கிறதுனால எங்களெல்லாம் வந்து அந்த அந்த ரோடை தாண்டி அந்த சைடு போகவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபயர் சர்வீஸ் ஆளுங்கெல்லாம் வந்து கயிறெல்லாம் கட்டி வச்சு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே தான் வந்து அந்த 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அது போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிறைய அடித்து அது வந்து மறக்கவே முடியாத ஒரு பெரிய அனுபவம். கட்சியில் என்னாச்சு, நாங்கள் அங்கே தாஷமக்கான் போன பிறகு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துட்டதுனால அங்கே பட்டாளமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூலில் தான் போயிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே நைட்டு அங்கே தான் தங்கியிருந்து அங்கே தான் சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்ட ஒரு சில அனுபவங்கள்லாம் வந்து இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது, இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இந்த ஞாபகமே வருது. இது வரைக்கும் நான் அதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஸோ அங்கே அந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் இருந்திருக்கோம் சார். அதெல்லாம் வந்து ஒரு 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 நேரம் அது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸு நம்ம அது திரும்ப வந்து லைஃப்பில் வந்ததாகவே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியே வராத மாதிரியான இடத்துல இருக்கிறதுனால பெருசாக எனக்கு அந்த வெள்ளம் சார்ந்த அனுபவம் பெருசாக இல்லை சார். அந்த சின்னதில் எனக்கு நடந்ததோடு சரி. சார் நான் அப்போ இருந்தது வந்து ஓட்டேரி சார். நாங்கள் இப்போ திருமலவாயில் எங்களுக்கெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்து எதுவுமே இந்த 2015 கூட எங்களுக்கெல்லாம் எங்கள் ஏரியாலலாம் தண்ணி கூட கொஞ்சம் கூட நிற்கல சார். ஃபுல்லாகவே வந்து இது திருமுல்லைவாயில். இங்க திருமுல்லைவாயில்ல இருக்காரு சார். அம்பத்தூர் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காரு. முதல்ல இருந்தது ஓட்டேரி, அப்போ நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. வாங்க வாங்க ஜாக்லின் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். என்னோட அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமானது. 2015 தான் மேடம் பிரேமாமா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஸ்கூல்ல பிராட்வே ஸ்கூல்ல இருந்து வியாசர்பாடி வழியா MR நகருக்கு வரணும் சார். அப்போ அந்த நேரம் ஹெவி ரெயின், அங்க ஸ்கூல்ல இருந்து இங்க வர முடியாது.
நிறைய பீப்புள் வந்து அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. பேசின் பிரிட்ஜு, அதுக்கு முன்னாடி அந்த மின்ட் பக்கத்துல எல்லாமே பயங்கர கூட்டம் ஆயிருச்சுது. ஏன்னா தண்ணி எல்லாம் அப்போ வியாசர்பாடி அந்த பிரிட்ஜுக்கு கீழே எப்பவும் தண்ணி தேங்கிரும். அப்ப பிரிட்ஜு கிடையாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா ஒரு சிறப்பான அனுபவம் ஒண்ணு எங்களுக்கு கிடைச்சது. அப்ப எங்களுக்கு போட் விட்டாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா பீரியட்ல தான் நாங்க போட்ல ஏறி ஏறி எங்களை கொண்டு வந்து அந்த பக்கமா விட்டாங்க. அமுதாமாவுக்கு கூட தெரியும். நாங்க அதை சொல்லி வகுப்பறையில சிரிச்சிட்டு இருந்தோம். அப்ப அந்த போட்ல போகும்போது அந்த எல்லாருமே அந்த ஏலேலோ ஐலஸா அப்படி சொல்லிட்டு போனாங்க. அதனால எனக்கு அது மறக்க முடியாத அந்த அனுபவம் அது. அது மாதிரி நான் வந்து 2011ல கல்கத்தா போயிருந்தேன். அப்போ வந்து பயங்கரமான மழை. நாங்க எல்லாருமே அந்த டூர் போனவங்க எல்லாருமே விக்டோரியா பேலஸ்ல வந்து அங்கேயே இருந்துட்டோம். ரொம்ப நேரமா அங்க இருந்து அதுக்கப்புறம் அந்த அந்த கார் பிடிச்சு அதுக்கப்புறம் நாங்க எங்களோட ஹோட்டல்ஸ்க்கு வந்தோம். அதுவும் வந்து ரொம்ப ஒரு பெரிய அனுபவம். இதுல வந்து ரிஃபையா சார் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அந்த கழுதைக்கு வந்து அந்த மழை வர்றது தெரியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கு எல்லாமே இந்த மழை வர்றது தெரியும். அது வந்து இந்த தவளை வந்து கத்துறது, ஈசல் வர்றது, அதே மாதிரி எறும்பு வந்து கூட்டம் கூட்டமா அந்த முட்டைகளோட அந்த இடத்துக்கு போய் ஒதுங்குறது, அதே மாதிரி எருமை வந்து வானத்தை பார்த்து அப்படியே சத்தம் போடுறது, குரங்கு, கொக்கு இதெல்லாம் வானத்தை பார்த்து சத்தம் போடுறது. அப்புறம் இன்னொன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பசுக்கள் வந்து மேய போகும்போது மழை வரும்னு தெரிஞ்சுன்னா சீக்கிரமா வீடு திரும்புறதுக்கு அவங்களே வந்து அந்த டைரக்ஷனை மாத்தி மேய இடத்துல இருந்து திரும்புவாங்க. அத வந்து தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொன்னு சார், எனக்கு சயின்டிபிக் நான் அந்த அறிவியல் பூர்வமான ஒரு இது டவுட் இருந்துச்சு சார். அதாவது பசுக்கு வந்து அது ஆக்சிஜனை உட்கொண்டு ஆக்சிஜனை தான் வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பசுக்களுக்கு வந்து எளிதா தெரிகிறது அதுன்னு சொல்றாங்க. அந்த டவுட்டுக்கு வந்து தெரிஞ்சாங்க ஸ்ரீதர் சார் யாரோ எனக்கு பதில் சொல்லுங்க சார், அது உண்மையான்ட்டு. தேங்க்யூ சார். இதான் என்னுடைய அனுபவம் சார். தேங்க்யூ. அதே மாதிரி மிலிட்ரி வந்து நமக்கு பப்ளிக் ஹெல்ப் பண்றதுக்கு வரும்ன்றது எனக்கு அந்த 2015 ஃப்ளட்ல தான் தெரிஞ்சது. அவங்க மிலிட்ரி பீப்புள் எல்லாமும் நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு வர்றாங்க இது மாதிரி டிசாஸ்டர் டைம்ல அப்படின்றது. ராணுவமே வந்து அந்த படகு ஓட்டுறது, பிளைட் ஓட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து ராணுவமே வந்தது. அந்த மாதிரியும் ஒரு உதவிகள்லாம் வந்து செஞ்சாங்க அப்படின்றதுக்கு அதுதான் முதல் முறையா வந்து ஒரு அனுபவமா இருந்தது. மகிழ்ச்சி. சார் சார் பேசுறதுக்கு முன்னாடி அவர் 2 வீடியோ கொடுத்துருக்காரு சார். அந்த வீடியோ போடுவோம். அவங்க ஊர் வீடியோ. சாரோட பலசரவாக்கம் வீடியோ கொடுத்துருக்காரு. சாலிகிராம் சார். சாலிகிராம். சாலிகிராமம் விஜயன் தெரு என்னுடைய வீட்டு முன்னால் இருந்து சிவகுமார் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆறு போல மழை தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர். எடுத்தது சார் இது லாஸ்ட் இயர் மழை சார். இன்னும் ஒரு சின்னது 45 செகண்ட் வீடியோ போட்டுவா. இல்லைன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. இதான் சரி, ஓகே. நீங்க பேசுங்க, அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே சார். எனக்கு அனுபவம் சார் 2002 சார். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அக்டோபர் 31 என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டே. கொட்டிச்சு திருச்சி அன்னைக்கு மழை. எனக்கு அன்னைக்கு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
ஏற்பாடு பண்ணிருந்த ஸ்நாக்ஸ் அவங்க யாராலையும் வர முடியல. வீட்டுக்கு போறதுக்காக வாடகைக்காரெல்லாம் அனுப்புவாங்க. அன்னைக்கு ரிட்டையர் ஆகி அனுப்புவோம். எந்த காரம் குருளகத்தில் தான் நான் வரணும். குருளகத்தை ஏரியால வரவே முடியல. இடுப்பளவு தண்ணி குருளகம் சுத்தி பிராட்வே சுத்தி ஓடுது. ஸோ எல்லாம் சீக்கிரம் போகணுன்ட்டாங்க. அன்னைக்கு நல்லா குளிச்சிக்கிறது மழையால சீக்கிரம் போக சொன்னாங்க. அன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணி ஒரு சின்ன ஃபேர்வெல் பார்ட்டி வி கேன் ஹேவ் அனதர் டே அப்படின்னு சொல்லி நடந்து வெளியே வந்தாக்கா ஒரு பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் 1-2 பஸ் போனாம தண்ணி நிறைய போகுது, வழியே இல்லை. 15 கிலோமீட்டர் பூந்தமலை ரோடு நேரம் நடந்து வந்து இடுப்பளவு முக்கிய அளவு தொடையளவு தண்ணியில நீச்சி 3 மணி 4 மணிக்கு புறப்பட்டது. ஈவினிங் வர்றப்போ 7 மணி ஆயிடுச்சு. 15 கிலோமீட்டர் பூந்தமலை ரோடு, கோயம்பேடு ஜங்ஷன், அங்கிருந்து காளிமன் பஸ் ஸ்டாண்ட், பிராட்வே அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க காளிமன் ரோடு வழியா வந்து பாலிகிராம் வர்றப்போ மணி 7. என் வயசு எதிர்பக்கம் மதுரவாயிலிருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரணும். அவங்க எப்படி வந்திருப்பாங்களோ பயம். பிள்ளைங்கெல்லாம் நல்ல வேலை வீட்டுல இருந்தாங்க. எல்லாரும் ஒரு நேரத்துக்கு சேர மணி 7, கரண்ட் இல்லை. இன்னைக்கு ஒரு வீட்டு பக்கம் கோயம்பேடு ஏரியாலாம் வரப்போ தொடையளவு தண்ணி. அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அடுத்தது 2015 மழை தான். அது டிசாஸ்டர்னா அது மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. பொழுது போனா வீட்டை சுத்தி தண்ணி, டெனன்ட்டுங்கெல்லாம் தவிக்கிறாங்க. எங்கடா இருந்தீங்கன்னா நாக்கு ஏறி படுத்துட்டு இருந்தாங்க. என் காரு மாருதி ஐட்டன் காரு ஒய் சைடு தண்ணி உள்ள போச்சு. ஸ்கூட்டர் எல்லாம் விழுந்து கிடக்குது. அதுதான் மோஸ்ட். இந்த கீழே இந்த டெனன்ட் எல்லாமே சினிமா போட்டோகிராஃபர், கேமராமேனு, அவங்க டெக்னீஷியன், அவங்க சின்ன சின்ன கலர் பேப்பர், அது இதெல்லாம் நிறைய டேமேஜ் ஆனது அந்த 2015 பெருவெள்ளம் அப்படி சொல்லலாம். இது 2 என்னால மறக்க முடியாது. ஆனா என்ன பொறுத்தது சென்னையில மழை இல்லாத வருஷம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 77 கொஞ்ச நாள், 80 எம்ஜிஆர் ஒரு 2-3 வருஷம் ஆகும். தொடர்ந்து மழை இருந்துட்டே தான் இருக்கு. மழை வந்தாலே எனக்கு அலர்ஜி. சென்னையில இருக்கிற எனக்கு எங்க ஏரியால இருக்கிறது அலர்ஜி. 15 வருஷமா சார் டிரைனேஜ் சிஸ்டமே சரி. என்னதான் மழை பெஞ்சாலும் தண்ணி போகுதுன்றாங்க. டிரைனேஜ் நோண்டி பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் டிரைனேஜ் பார்க்கணும். எனக்கு தண்ணி வெள்ளம் வடிகிறதே இல்லை சார். அந்த அளவுக்கு சென்னையினுடைய அமைப்பு இருக்குன்றாங்க. எனக்கு சென்னையில மழை வந்தாரு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்தாரு எனக்கு அலர்ஜி. கீழே இருக்க டெனன்ட்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணிடுவேன். நான் பேச்சுலர் தான் வச்சுக்கிறதுக்காகவே பேச்சுலர் பசங்க தான் நான் வச்சிருப்பேன். என் ஃபேமிலியை விடுறது இல்லை. மழையில வந்து பாதிக்கப்படக்கூடாதுக்காக. இது என்னோட சின்ன அனுபவம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ சார். அந்த ரோட்ல தண்ணி நிக்கிறது பார்த்தா அழகா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு சார். ஆமா சார், உண்மை சார். அப்படியே அந்த பக்கம் கோவார் போடு சார். அந்த தண்ணி எல்லாம் KK நகர்ல இருந்து வருது சார். KK நகர்ல இருந்து அந்த என்ன சொல்லுவாங்க, காசி தேட்டர்ல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் எங்க KK நகர், வடபழனி வந்து மலசரவாக்கம், போரூர் ஏரி நிரம்பினா எல்லாம் எங்க பக்கம் வரும். போய் விருகமக்கம் கனால்ல விழுந்து, விருகமக்கம் கனால்ல இருந்து போய் அந்த விஜயகாந்த் படம் கம்பெனி ஒன்று இருக்கீங்க, அது 100 அடி ரோடியா அரும்பாக்கத்துல இருக்க கோவத்துல கலக்கணும். எதுவுமே ஓவர் ஃப்ளோ ஆகுறப்போ தண்ணி அப்படியே ஸ்டாக்னேட். எல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும் சார்? கோவம் வடிஞ்சா தண்ணி ட்ரை ஆயிடும். கோவம் அடையாத வடிஞ்சா தண்ணி ஆகும். இல்லைன்னா தண்ணி இருந்துட்டே இருக்கும். அது அடையணும். எங்களுக்கு தண்ணி வடியாத காரணமே கோவம் ஓவர் ஃப்ளோ ஆகுது, அடையாறு ஓவர் ஃப்ளோ ஆகுது. போய் கலக்க முடியாது. போய் கலக்கணும் இல்லைங்களா, ரிட்டர்ன் வருது எல்லாமே. அதான் கோவத்தை தூர்வாரி கிளீன் பண்ணா இந்த ப்ராப்ளம் இருக்காது. கோவத்துக்கு எத்தனை இது போதுங்க. எங்க பக்கம் விருதுமாக்கம் கனால், அந்த பக்கம் ஓட்டேரி, இது பல கேனால் எல்லா கேனாலும் அடைச்சி கிடக்குது சார். அடைச்சிட்டு இருக்கு. எல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க. கூவம் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு கூவம் ரிவர் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்து இப்போ சார் சொன்ன ப்ராப்ளத்தை எல்லாம் தீக்கணுன்றதுனால ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் டீப்பனிங், வைடனிங், எவிக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட்டா அங்க இருக்கிற என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷன், அதுவும் ஒரு மாடல். ஏன்னா அங்க இருக்கிற லேபர்ஸ்க்கெல்லாம் அங்கதான் வேலையில் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துல ஹைரைஸ் அண்ட் லோ காஸ்ட் பில்டிங் கட்டி அவங்களையும் ஆக்குபை பண்ணிடுற மாதிரி, நல்ல பிசினஸ் ஏரியாவா கொஞ்சம் இடம் கிடைக்கிற இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி கொடுத்து ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி
இப்படி ஒரு மாடர்னா ப்ராஜெக்ட் போட்டு இட் இஸ் அண்டர் ஐ மீன் எக்ஸிகியூஷன் இப்போ ஸ்டார்ட் பட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் வில் டேக் கோம் ரிவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனா 20-25 இயர்ஸா சொல்லிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்ல சார், இது வந்து இப்போ ப்ராஜெக்ட் எடுத்து இட் ஹஸ் ஸ்டார்டட். ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் கமென்ஸ்ட், பட் இட் வில் டேக் நியர்லி ஒரு 5 years ஆகுது ஆகும் டோட்டலா முடிக்கிறதுக்கு. ஃபண்ட் ஆல்சோ பீங் ரிலீஸ்டு பீரியாடிக்கலி. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இது பண்ணாதான் இனி சேவ் பண்ண முடியும். அது ஒரிஜினலா வந்து கூவம் ரிவர்ன்றது நல்ல தண்ணி ரிவரா இருந்தது. மக்கள் அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இப்படிலாம் எவிக்ஷன்லாம் பண்ணாம என்க்ரோச்மெண்ட் ஆனதுனால ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெகா ப்ராஜெக்டா எடுத்து இட் இஸ் அண்டர் எக்ஸிகியூஷன். சார் பேசுறீங்களா? சார் இருக்கீங்களா? கூமும் வந்து செஞ்சுரி பேக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷிப்பிங் லைன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்மால் ஷிப் எல்லாம் க்ரூஸ் ஷிப்பிங் எல்லாம் போய் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து மேடம் சொன்ன மாதிரி வாட்டர் இஸ் குட். அதுக்கப்புறமேல கூவம் பிகம் வெரி நாஸ்தி ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன் மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. சென்னையில சார் மழை பெய்யிட்டு இருந்தால் பயமே இல்லை சார். மழை தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறப்பதான் எங்களுக்கு பயம் வந்து கோவம் ஓவர்ஃப்ளோ. அடையார் ஓவர்ஃப்ளோ சொன்னாதான் ஃபுல் ஏரியா வடபழனி எல்லாமே வெள்ளமாயிடும். மழைன்னா எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்து மறக்க முடியாத சில ஞாபகங்கள் இருக்கு. அது இன்னைக்கும் நான் நினைக்கும் போது அந்த இடத்துல நான் எப்படி வாழ்ந்தேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் என் பழைய போட்டோ காமிச்சிருப்பேன், எல்லாருக்குமே காமிச்சிருப்பேன். இதான் என் பழைய வீடு. இப்போ இது வந்து இந்த வீடு வந்து நான் 86ல 87ல வந்து நான் எங்க அப்பா இறந்த பிறகு இந்த கல் வச்ச சிவர் இருக்கு பாருங்க, அந்த கல் வச்ச சிவர் நான் கட்டுது. எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்க அப்பா பாருங்க இறந்த பிறகு. அதுக்கு முன்னாடி மண் செவர் தான். அப்போ சின்ன வயசுல என்ன மழை வந்தாலும் அந்த வீட்டுல பல நேரங்கள்ல கூரை ஒழுவும். பல இடங்கள்ல கூரை ஒழுவுற இடத்துல நாங்க பாத்திரத்தை வச்சுட்டு அந்த ஒழுவுறதுல பாத்திரத்தை வச்சுட்டு அந்த இடத்துல நாங்க 3 பிள்ளைங்க நினைக்கிறேன், எனக்கு அடுத்து தம்பி பசங்க தங்கச்சி இப்போ 4 பேரும் எங்க அப்பா அம்மா சேர்ந்து தூங்கி இருக்கோன்றது இன்னைக்கு நான் நினைக்கும் போது அந்த இடத்துல நான் எப்படி தூங்கினேன்றது எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. அந்த சின்ன வயசுல இன்னொரு மிகப்பெரிய வருத்தம்னா எங்க அப்பா 86லயே இறந்துட்டாரு. எங்க அப்பாவுக்கு நல்ல வீடு கட்டணும் வரணும்ன்றது. நம்ம வீடு கட்டி பார்த்திருக்கோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் வசதியா இருக்காங்க, இன்னைக்கு எங்க அப்பா பார்க்கலையேன்றத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அது மறக்க முடியாது, எனக்கு லைஃப்லயே மறக்க முடியாது. இன்னைக்கு நான் எப்படி அந்த இடத்துல வாழ்ந்தோம், நம்ம அதெல்லாம் வாழ்ந்திருக்கோம்னா அது மிஞ்சி வந்திருக்கோம் அப்படின்றது சின்ன வயசு தான், ஆனாலும் மறக்க முடியாத அனுபவங்கள். இது லைஃப்ல வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம இது வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். நான் எப்பவுமே நினைச்சு என்ன பெருமைப்படுத்திக்கிறேன். நம்ம வந்திருக்கோம் பெரிய லைஃப்ல வந்து எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம், எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கிறோம்ன்றது மிகப்பெரிய இதுதான். நல்ல வசதியா இருக்கிறோம்ன்றது ஒரு பக்கம் வந்து. பட் எந்த இடத்துல இருந்து வந்தேன் அப்படின்றது நினைக்கும் போது இந்த மழைன்ற போய் எனக்கு டக்கு ஞாபகம்லாம் அதுல ஓடும். சின்ன வயசுல மறக்க முடியாத அனுபவங்கள். மத்த அனுபவங்கள்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. வெள்ளத்துல நடந்து போனது கொண்டது இதெல்லாம் எனக்கு பெரிய, ஏன்னா அது சகஜமான வாழ்க்கை இருந்தது. அப்பெல்லாம் வந்து 3 அடி தண்ணி வந்தாலும் சரி 4 அடி தண்ணி வந்தாலும் சரி வரிசை அப்போ போயிடும் கொல்லும் அந்த மாதிரி எல்லாம் இருந்த சூழ்நிலை. இன்னைக்கு வந்து நான் இருக்கிற இடத்துல மழை வந்து என்ன வெள்ளம் வந்தாலும் வரல, தண்ணி வரல, அது பாட்டு போயிடுது சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய செய்தி. எனக்கு மறக்க முடியாத இந்த ஒரு அனுபவம் எப்பயுமே நினைவில் இருக்கும். ஆக்சுவலி அது சுகமான அனுபவம் சார். ஏன் தெரியுங்களா, அந்த டைம்ல வந்து தூக்கம் வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்துல விழுற சத்தம் டொங் டொங் விழுந்துட்டா தெரிக்கும் தண்ணி, அந்த தெரிக்கிற தண்ணி மேல படும் போதே அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க வீடு சிமெண்ட் கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, மண் தரை தான். மண் தரையில அது என்னைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன். நான் இன்னைக்கும் நம்ம எப்படி தூங்கணும் பண்ணோம் அப்படின்றது. அப்போ ஏழோதலுக்கு நம்ம மண்டையில எவ்வளவு விஷயங்கள் வாழ்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணியிருக்கோம் நம்ம. அதை உண்மையாவே எனக்கு அது கஷ்டமாலாம் தெரியல, பட் அந்த அளவுக்கு எப்படி இருந்தோம் கொண்டோம் அப்படின்றது அந்த அளவுக்கு இருந்தோம். எங்க அப்பாவை எங்க அம்மாவை தான் நினைச்சுக்கேன் நான் இப்ப வாழ்க்கையில. அவங்க வந்து எந்த அளவுக்கு இது பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். இந்த மாதிரி என்னுடைய சார் இந்த மாதிரி அனுபவம் எங்களுக்கும் உண்டு. ஓடு என்ன பண்ணிடும் சார், தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயோ இது மட்டையோ விழுந்து ஓட்டை நகர்த்திரும். மழை காலத்துலதான் அது வந்து நமக்கு ஒழுகும் போதுதான் தெரிய ஆரம்பிக்கும்.
தெரியும் தெரியும். அதான் தண்ணி அங்கங்க சொட்டும். உடனே இந்த பாத்திரத்தை தூக்கி அங்க வைக்கிறது. அதுக்கு சினிமா பாட்டு கூட ஒண்ணு இருக்கு பாருங்க. சொட்டுது 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 பாரு இங்கே, மழை கொட்டுது 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 பாரு அங்கேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஆமா, சினிமா பாட்டுலயே இந்த மாதிரி சொட்டுறதும் அங்க மழை கொட்டுறதையும் அருமையான பாட்டாவே பாடியிருப்பாங்க. ராத்திரி பூரா சொட்டும், பாத்திரம் நரம்புனா எடுத்து கொட்டிவிட்டு மறுபடியும் பாத்திரத்தை தூக்கி அங்க வைக்க வேண்டியது. அந்த நிறைய மாதிரி படத்துல ஓடு வந்திருக்கு. நகர்ந்து போறது, மழை தண்ணி வந்து நிறைய படத்துல விழுகிறதெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் சார். அது டிஆர் அது மகாலிங்கம் பாட்டு ஆமா நல்லா இருக்கும் சார் அந்த பாட்டு. அருமையான பாட்டு. ரொம்ப நல்லா ஆமா, இருக்கும். அமுதா அந்த மேடம் மாதிரி உங்களுக்கு இன்னொரு படத்துல கூட அந்த துலாபாரத்துல கூட அதே மாதிரி ரொம்ப வசதியானவ கஷ்டத்துல வந்துருவா, மழை தண்ணி ஒழுகும், அவன் பாத்திரத்தை வைப்பான். இந்த மாதிரி பழைய சினிமாக்கள்ல நிறைய காட்டுவாங்க. ஏன்னா அதுதான் அந்த அப்ப காலங்கள்ல அப்படிதான் இருந்தது. ரொம்ப வசதியா இருந்தவங்க இந்த இந்த மச்சு வீடும்பாங்க, மாடி வீடு கட்டியிருப்பாங்க. மற்ற எல்லா வீடுமே ஓட்டு வீடு தான் இருக்கும், கூரை வீடுகள் இருக்கும். இப்படிதான் இருக்குமே தவிர ஓட்டு வீடும் ஒழுகதான் ஒழுகும், உண்மை உண்மை சொட்டதான் சொட்டும். அதுக்கு உண்மை. வந்து பாத்திரம் வைக்கிறதுங்கிறது உண்டுதான் சார் அது. அதனால அது ஒண்ணும், அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு அதெல்லாம் விஷயம் நான் தானே பெருசா தவிர. இல்லைங்களே. நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, இந்த இடத்துல இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்ப அதை நினைச்சு பாக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. அதான் வேற ஒண்ணும் பெருசா பண்ணல. நம்ம ஓகே, எந்த அளவுக்கு எவ்வளவு பாதைகளை கடந்து வந்தோம் அப்படின்றது தான் வந்திருக்குமே அப்படின்றது ஒரு சின்ன மகிழ்ச்சி தான். மிகப்பெரிய மகிழ்ச்சி, சின்ன மகிழ்ச்சி கிடையாது, சார் மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு வச்சுங்களேன். அன்னைய காலத்துல வந்து ஓலை வீட்டுக்காக வந்து பாத்திரம் வச்சிருந்தோம் சார். ஆமா நாங்க கூட வச்சிருந்திருக்கிறோம். ஆனா இப்போ எதுக்கு பாத்திரம் வைக்கிறோம்னா ஏசில இருந்து தண்ணி ஒழுகுது. ஸோ அதுக்கு தான் பாத்திரம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சமயத்துல. நீங்க வேற சில வீட்டுல மேல சீலிங்க விழுது. ஓ ஓ ஓ ஓ ம் சீலிங் விழுவுறது இன்னைக்கு நிலைமையில சீலிங், நல்ல சீலிங் அபார்ட்மெண்ட்ல சில சீலிங் எல்லாம் விழுவும். ஓகே ஆமா இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு. நம்ம அதெல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கு. இல்ல இப்போ நீங்க சொல்லும் பொழுதுதான் இந்த பாத்திரம் வைக்கிறதெல்லாம் எங்க பாட்டி வீட்டுல என்னன்னா பாத்திரம் இருக்காது நிறைய. ஸோ நிறைய இடத்துல ஒழுகும். ஒரு சில பாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு வேலையை நாங்க செய்வோம். என்னன்னா தண்ணி ரொம்பிடுச்சுன்னா எடுத்துட்டு போய் ஊத்திட்டு திரும்பி எடுத்துட்டு வந்து ஆமா வைக்கணும். ஆமா அந்த வேலையெல்லாம் வேற செய்திருக்கோம். ஸோ ஆமா, அங்கங்க குண்டா வைக்கிறதும் தண்ணிய அதான் நிரப்புறதும் வாழ்க்கை. கொட்டுறதும். அந்த மாதிரியான காலங்கள்ல எல்லாம் இருந்து அதெல்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கோன்றது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான் சார். ஆனா மிகப்பெரிய விஷயம் தான். அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து நம்ம பசங்களுக்கு எல்லாம் கிடையாது சார். ஸோ இல்ல அவங்களுக்கு அது அதெல்லாம் வந்து அது இருக்காது சார். நம்ம தலைமுறையா தான் சார் வளர்ந்து வந்திருப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி ஃபேமிலி எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப ஒண்ணுமே கிடையாது இல்லையா, பெருசா வளர்ச்சி கிடையாது இல்லையா நமக்கு. நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. ஆமா அவங்க இன்னும் இன்னும் ரொம்ப இதுவா தான் இந்த சார் மாதிரி இதா இருந்திருப்பாங்க. இருந்திருக்கும். அப்போ குளங்குட்டை எல்லாம் நிறைய இருக்குது. ஆமா 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 எங்க சார் வீட்டுல இந்த அண்டா வச்சு மழை நீரை அன்னைக்கே சேகரிக்க தொடங்கிட்டோம். பாத்திரத்துல குழந்தைகளுக்கும் நடுவுல சார் நம்மள படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அத்தனை பேரையும் படிக்க வச்சாங்க பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னுட்டு இது படிக்க வச்சது. இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது சார். மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் வீடு வரணும். வழியில ஒதுங்க முடியாது, எங்கேயுமே ஒதுங்க முடியாது, ஒண்ணுமே இருக்காது. அப்படியே தொப்ப கட்டைய அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் சொட்ட சொட்ட உள்ள கூட நுழைய முடியாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளேயே விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய வேலை. அது ஒரு ஆனா பெரிய அமுதாம்மா அப்படி வந்தப்ப ரொம்ப ஜாலியா வந்த மாதிரி தானே எங்களுக்கு தெரியுது இப்ப ஆமா அது நினைச்சாலும். கரெக்ட் தான். நாளைக்கு பள்ளிக்கூடம் போவானால. அது மட்டும் கிடையாது, ஆடிக்கிட்டே வந்த மாதிரி மாமா சொல்றாரு. ஆமா 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 வசந்தி மேடம் எதை சொல்லுவாங்க? அதாவது நம்ம ஸ்டீஃபன் சார் சொல்றது வந்து என்னால ரொம்ப விஷுவலைஸ் பண்ண முடியுது சார். ஏன்னா வந்து அந்த காலத்துல எவ்வளவுதான் நீங்க நல்ல வீடு கட்டி இருந்தா கூட விறகுல தான் சமைப்பாங்க. ஆமா ஆமா போயிடும். எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் நனைஞ்சு போயிடும். யூனிஃபார்ம் அது ஆறவே, அதாவது காயவே காயாது. அந்த ஈரத்தோடயே பாவாடெல்லாம் அது பெருசு பெருசா இருக்கும், அது எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. மழை வந்து கண்டினியூஸா பெஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசி எக்ஸாம் கடைசி நாள் பெய்யும், மழையிலேயே நனைஞ்சிட்டு ஓடி வருவோம், மழையிலேயே போவோம். அதெல்லாம் அது இப்போ நினைச்சா நம்ம வந்து அது கஷ்டமாவே படல. நானா எப்படியோ தான் வந்திருக்கோம் அது எல்லாத்தையும். அதனால
ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. இது நம்ம வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கிறோம், அவ்வளவுதானே தவிர ஒரு நம்மளோட பாதையில மழைன்றது எவ்வளவு நினைவுகளை கொண்டு வந்து விடுது. நானும் சொல்லிடுறேன். அது மாதிரி சின்ன பிள்ளைல சார் நானு இருங்க 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 இருங்க, கல்யாணி மேடம் பேசி முடிச்சுட்டேன். சார் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப மழையை பத்தி பேசணும்னா ஒரே ஒரு இதுதான். எனக்கு நைஜீரியால இருந்த வரைக்கும் ரொம்ப தெரியல, 25 வருஷம் இருந்தாலும் இந்த சியரா லியோன்ங்கிற இடத்துல மட்டும் இருந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அப்ப குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்காக வெளிநாடு அவங்கவுங்க போயிட்டாங்க. நானும் இவரும் மட்டும்தான். இவரு காலையில கிளம்புனா ஈவினிங் தான் வருவாரு. மழை அங்க கிட்டத்தட்ட வருஷத்துல ஒரு 8 மாசம் கொட்டுன்னே சொல்லலாம். கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. நம்ம வீட்டுக்குள்ளேயே வேற உட்கார்ந்துருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீடெல்லாம் பெரிய பங்களா, அது வேற விஷயம். கதவை திறந்தா கடல் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் அந்த மழை கொட்டிக்கிட்டே இருக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப மூடி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுதான் என்னோட மழை என்னைய பாதிச்ச ஒரே விஷயம் அப்படின்னா அதுதான். சூப்பர் சூப்பர். வாங்க ஜாக்லின், எதை சொல்லுவாங்க? அதுதான் கிராமத்துல எங்க வீடு மொட்டை மாடி இருந்தா கூட சார், எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் கொட்டுற தண்ணி எல்லாம் அந்த ட்ரம் வச்சு சேகரிப்பாங்க. திரும்ப அதை அடுத்த நாள் அதை ஜல்லடையில அரைச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க சார். அது அப்போ அவங்க சொல்லுவாங்க இது நல்ல சத்து உள்ளதுன்னு அப்போ சொல்லுவாங்க. இப்போ நான் படிக்கிறேன், அதுல நைட்ரஜன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குதுன்னு இப்ப படிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல எங்க அம்மா சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வருது சார். அந்த தண்ணி, மழை தண்ணியோட சத்து இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. அது அதுதான் ஒரு விஷயம் கவனிச்சோம்னா, நல்ல செடிங்க இருக்கிறப்ப நம்ம தண்ணி ஊத்துற செடி ஃப்ரெஷ்னஸ் வேற. ஆமா, மழை பெஞ்சு விட்ட பிறகு அந்த செடியோட ஃப்ரெஷ்னஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமா சார். அது அது அதுதான் அது அதுலயே தெரியும் நமக்கு. கோபாலரத்னம் சார். சார் மழைக்காலங்கள்ல இந்த வீட்டுக்குள்ளார அடுப்படியில ஊதாங்கோல் அப்படின்னு ஒரு புல்லாங்கோல் மாதிரி வச்சு அதை ஊதுவாங்க. ஏன்னா விறகு அந்த ஈரப்பதத்தின் காரணமாக அவ்வளவு சீக்கிரமா எரியாதுங்க. அதை வச்சு ஊதி ஊதி அதை அடுப்பை மூட்டுவாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்துல ஒன்று. அது எல்லார் வீட்லயும் இருந்தது சார். எங்க வீட்டுல அந்த அடுப்பு எரிக்கிறப்ப ஊதாங்கோல்ன்றது நமக்கு ஊதாங்கோல் தான் புல்லாங்கோல். சார் எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கட்டையில ரொம்ப சமையல் இருக்காது சார். அந்த மரத்தூள் இருக்கு இல்லைங்களா, வாழ்த்தூள் சொல்லிட்டு அப்போ போயிட்டு அதை போய் வாங்கிட்டு வருவோம். அதுல அடுப்புக்குள்ளார நடுவுல ஒரு சின்ன இது பழுப்பு மாதிரி வச்சுட்டு அந்த மரத்தூள் எல்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுல தான் செய்வாங்க. இந்த மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வாழ்த்தூள் காய வைக்கிறது அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். அது காஞ்சி அதை ஈரம் படாம எடுத்து வைக்கிறதுன்றது இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது நீங்க உண்மையிலேயே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் தூண்டி விட்ட மாதிரி. கிளறி விட்டுட்டேன் நானு. ஆமாமா சார். நாங்க அதெல்லாம் நினைச்சு விட பாக்குறதுக்கு இல்ல. பட் இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அதுக்காக போய் கடையில போயிட்டு அந்த மரத்தொட்டியில போயிட்டு அந்த வாழ்த்தூள் வாங்கிட்டு வரணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் ரேஷன்ல போய் அந்த வாழ்த்தூள்ல என்னன்னாக்கா கெரோசின் அதை ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுவாங்க. அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கெரோசின் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார். அது ரேஷன் கடையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு எவ்வளோ தூரம் நம்ம மாறி வந்திருக்கோன்றது ரொம்ப பெரிய வளர்ச்சி தான் நினைக்கிறேன் சார். ஆரம்பம் சார், வாங்க. உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன் நாங்க எல்லாம் மழையோட ஒவ்வொருத்தரும் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கு. மழை மறக்க முடியாத நினைவு இருக்கு. நான் ஒரு அரை மணி நேரமா விட்டுட்டேன். ஏன்னா என் பேர பிள்ளைங்க லைன்ல வந்துட்டாங்க. அதனால டக்குனு அதனால கொஞ்சம் பேசிட்டு இப்போ தான் வந்தேன். மறக்க முடியாத அனுபவம்னா தீபாவளி சமயம் சார். ஒரு 68, 69, 70 வரைக்கும் அந்த வயசுல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு குடிசை வீடு தான். எல்லாத்துக்கும் இல்லை லைன் வீடு மாதிரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அப்போ நெசவு தொழில், அப்போ பேண்டேஜ் நெசவு நெய்துக்கிட்டு இருந்தோம். தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 நாளைக்கு முன்னால் மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால ஏன் கேட்குறீங்க, எல்லாம் வந்தது. நாங்கள் எங்கள் வீட்டெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் எல்லாத்தையும் எல்லாம் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமையல் ஓடிக்கிட்டு இருந்தது, நல்ல சமையல். விசேஷ நாளாக இன்றைக்கி தான் இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும். மற்ற நாள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் சாதாரணம் தான். மற்ற நாள் கம்மங்கஞ்சி, சோளக்கஞ்சி, கூழ், களி, ராய்க்களி இப்படி தான் கிடைக்கும் ஒழிய அதெல்லாம் கிடைக்காது. நெசவு தொழிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள்
போட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. பெய்ய ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சு. தண்ணி வந்து அந்த ரோட்ல ஓடுற அந்த வாறுகாலில் ஓடுற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து எங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் உள்ள வந்துருச்சு. லைன் வீடு கொடுத்துருந்தாங்க. லைன் வீடு கொடுத்தாங்க. எல்லாம் எல்லார் வீட்டுக்கும் ஒத்த ஒரு ரூம் தான். ஒரு ரூம்ல தான் அது கிச்சனு எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கும். படுக்கைகள் எல்லாமே அதுதான். ஒரு ரூம். எங்களுக்கு மட்டும் பெரிய குடும்பங்கிறதுனால எங்களுக்கு மட்டும் 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்தது, தண்ணி வந்தது, வண்டி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. எங்க வீட்டு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லயும் அது வரிசையா ஒரு 15 வீடு இருக்கும். 15 வீட்டுக்குள்ளேயும் வரிசையா தண்ணி போயிடுச்சு. தண்ணி வீட்டுக்குள்ள போன உடனே அடுப்புல எல்லாம் அப்பதான் நல்லா சூடா எல்லாம் சோறு எல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. கடைசி இருந்தா எந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அடுப்புக்குள்ள தண்ணி போச்சு. வந்து தண்ணி போன உடனே அடுப்புல வந்து மூங்கிருச்சு. வந்து அந்த விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. சோறு பாதி வந்து வெந்து வேகாமல் நிக்குது. அதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த மழை அந்த வேகத்துல அடுப்புக்குள்ள போன வேகத்துல அந்த இந்த விறகடுப்பு தான், விறகடுப்புல போனதுனால கடைசி என்னாச்சுன்னா அந்த சட்டியை மண்பானையை தொட்ட உடனே பானையும் உடஞ்சிருச்சு. சோறும் கீழே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள போச்சு. வந்து அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னடா இது, தூக்கி வைக்கவும் முடியல. அது அந்த அந்த பானை எவ்வளவு சூடு இருக்கோ அந்த சூட்டு அளவுக்கு இந்த தண்ணி குளிர்ச்சியா வந்த உடனே டப்புன்னு போயிடுச்சு. வந்து அது எங்க வீட்டுல மட்டும் பண்ணது சரி, பக்கத்து வீட்டுல இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைன்ல எல்லாம் ஒண்ணா சித்தம்மா, பெரியம்மா, பெரியப்பா மக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவங்க வீட்டு தானே எல்லாமே. உங்க வீட்டுல என்ன போச்சு, எங்க வீட்டுல அவ்வளவுதான், எல்லார் வீட்லயும் அப்படித்தான் போயிடுச்சு அப்படின்றாங்க எல்லாம். என்ன மிஞ்சு அவ்வளவுதான். படுக்கிறது ஒண்ணாவது. அப்போ வந்து சப்பரத்தறின்னு சொல்லுவாங்க. தறிறது பேண்டேஜில் பார்த்தீங்கன்னா குழித்தறி, சப்பரத்தறி. சப்பரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல பெஞ்சு மாதிரி போட்டு அது மேலே உட்காந்து நெசவுக்கு நெய்யக்கூடியது. ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி வச்சு அதில் வச்சு போய்க்குவோம். அந்த அதுல வந்து இந்த உட்கார்றதுக்கு, நெசவு நெய்வதற்கு உட்கார்றதுக்கு ஒரு பலகை போட்டிருப்பாங்க. அந்த பலகையெல்லாம் படுக்கை. நைட்டு சாப்பாடு இல்லை. சாப்பாடு என்னடா பண்ணுறதுன்னு முடிஞ்சு போச்சு. உடனே எங்கள் கம்பெனி இவர் மேஸ்திரி இருக்காரு சார், முதலாளி இருப்பார். அவர் எல்லா பஸ்ஸும் உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. வந்து அப்போ லைனில் ஒரே ஒரு அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபோன் இருக்கும். ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்துட்டார். அடடா என்னடா வீட்டில் போயிடுச்சா, போங்கடா நீங்கள் பண்ண எல்லாம் பெரிய பாவம் பண்ண ஆசாமிடா, அதனால தான் உங்கள் வீட்டுக்குலாம் தண்ணி போச்சு. ஐயோ ஊரில் மழை பெஞ்சதுக்கு நாங்கள் என்னையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புலம்பி தவிச்சு கடைசியில் பார்த்தா சரி இருங்கடான்னு எல்லாரும் சாப்பிட்டீங்கடா முதல்லன்னு கேட்டாங்க. யாருமே சாப்பிடலன்னு சொல்லி அவ்வளோதான். உடனே ஒரு ராஜபாளையம் ஊர்லேயே வந்து பெரிய ஹோட்டல் அசோகா லாட்ஜின்னு சொல்லி ஒரு அசோகா ஹோட்டல் இருக்கு. வந்து அங்கே வீட்டில் உடனே ஃபோன் பண்ணி சொல்லி அங்கே இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி ஒரு 50 சாப்பாடு மொத்தமாக எங்கள் லைனில் வந்து ஒரு 30 ஒரு 15-20 குடும்பம் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு வீட்லேயும் பிள்ளைங்க ரொம்ப அதிகம். எல்லாரையும் உட்கார வச்சு அந்த பீஸ் வந்து அளப்பாங்க. பேண்டேஜ் பீஸ் வந்து அளக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போனால் அந்த நூல் எல்லாம் வந்து மெத்தி வந்து பசை போடுற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார வச்சு எங்களை எல்லாம் வந்து கல்யாண சாப்பாடு உட்கார மாதிரி வருஷ சாப்பாடு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து எல்லாருக்கும் இட்லி சாப்பாடு என்ன இருக்கோ ஹோட்டலில் அந்நேரம் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மறுநாள் வந்து கறி சாப்பாடு சாப்பிடணும். அந்த கறி சாப்பாடு ஆட்டுக்கறி சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மழையில சோறு கிடைக்குது பெரும்பாடு, இதில் வேற வந்து ஆட்டுக்கறி சாப்பாடு என்னடா இது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து விரட்டின சுப்பிரமணியம் அந்த மேஸ்திரி வந்து. அவ்வளோதான். அன்னைக்கு வந்து அந்த போச்சு. வந்து மறுநாள் வந்து மழையிலேருந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த தண்ணி உள்ளே போச்சு, வெளியே போகலை அப்படின்னு மறுநாள் அந்த ஹோட்டல் 3 நாளும். உடனே நாங்கள் சொன்னோம், இனிமேல் இப்படி நல்ல மழை வந்தால் சீக்கிரம் வீட்டுக்குள்ளே தண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் ஹோட்டல் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி. அப்போ வந்து ஹோட்டல் சாப்பாடு அரிதாக இருந்த நேரத்தில் வந்து அப்படி கிடைச்சது. வந்து இது எங்களால் மறக்க முடியாத அனுபவம். இன்றைக்கும் பசுமையாக இருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கிறோம், எந்த வசதியும் இல்லாமல் போகிறோம் வந்து. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படாமல் அந்த இருந்த நேரம் வந்து எல்லாருக்கும் உள்ளது நமக்கு இது என்ன ஒரு பெரிய மழையானு. அப்புறம் காலேஜுக்கு வந்து இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்தது. அப்போ ஆபீஸ் முடிச்சோம். ஆபீஸ் முடிச்சு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் யாருமே போகல. ஆனால் நான், அமர்நாத், நாராயணமூர்த்தி இவங்க கூட வந்தான். 3 பேரும் நாங்கள் ஆபீஸை விட்டு எல்லாரும் மொத்தமாக 3 பேரும் மலையில் அப்படியே இருக்கோம். மவுண்ட் ரோடுல வந்து யாருமே நடக்காத ஒரு இடத்துல நாங்கள் 3 பேர் நடந்து அப்படியே இந்த சித்ரா தியேட்டர் வழியாக பின்னால் போயிட்டு அப்படியே நடந்து போனோம். எது வரைக்கும் போக முடியுமோ போகணும். மழை சோன்னு அடிச்சுட்டு இருக்கு. நல்லா நனைஞ்சிக்கிட்டு மழையை என்ஜாய் பண்ணிட்டு போறோம். வந்து அப்போ வந்து உடனே நினைச்சுக்கிட்டோம், ஒரு நேரம் ஒரு சிகரெட் கிடைச்சா நல்லா இருக்குங்க. சிகரெட் கடை ஒதுங்கினா தானே எவன் கடை, அந்த அளவுக்கு மோசமா இருந்த இடத்துல நனைஞ்சுக்கிட்டு போகணும். அதுவும் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். மற்றபடி நிறைய இருக்கு சார் இந்த மழையா நனைஞ்சோம். ஆனா மழையில எப்போ மழை பெஞ்சாலும் சரி குடையை எடுத்துட்டு போக மாட்டோம், நனைஞ்சுக்கிட்டே தான் போகும். அந்த மழையை நல்லா ரசிச்சுக்கிட்டு தான் போகும். மறக்க முடியாத அனுபவம்னா அந்த ஸ்டோர்ல இளம் வயதுல ஏற்பட்டது தான். மற்றபடி ஊர்ல எல்லாம் விவசாயத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிருக்கு எல்லாம். அதெல்லாம் வழக்கமாக எல்லாம் நிறைய சொல்லியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறதோட
அப்பப்போ பயிர் முளைக்கும், திருப்பி முளைக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட சகசமாக, இதெல்லாம் பழக்கமாக பழக்கமாக போச்சு, எங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு. இதுதான் எங்களுக்கு மலையில் ஏற்பட்ட அனுபவம். நன்றி நன்றி சார். சார், நன்றி. எல்லாரும் அவங்களோட வித்தியாசமான அனுபவங்களை சொன்னாங்க. மேடம், செல்வா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான. சார் வந்து துபாயில ஏற்பட்ட அனுபவம், ஆப்பிரிக்கால ஏற்பட்ட அனுபவம் சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு அனுபவம் சொன்னா, ஒரு அருமையான கவிதையை கோபால் ரத்னம் சார் சூப்பரா கவிதை எழுதி இப்ப இது சுட சுட கவிதைன்ற மாதிரி படிச்சுட்டாரு. பாராட்டுகள், எல்லாருக்கும் பாராட்டுகள். நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேற யாராச்சும் ஏதாச்சும் பேசுறீங்களா? மாலதி வந்திருக்க. மாலதி பேசுறியாமா ஏதாச்சும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குதுமா. யார வெயிட் பண்ண சொல்றீங்க? ஒரு நிமிஷம். ரைட். வேற யாராச்சும்? கல்யாணி மேடம். சார், மாலதிக்காக தான் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க மாலதி, அப்பதான் எல்லா கதையும் வெளியே வரும். ஒரு சைடுல மட்டும் கேட்டா எப்படி சார்? கோபால் ரத்னம் சார், உங்க கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. கவிதை ரொம்ப அருமை. பாராட்டுகள். இன்ஸ்டன்ட் கவிதை சார் இது. நானு யோசித்தேன், மழை கவிதை வைக்கலாமான்னு. இப்பதானே கவிதை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடுத்த வாரம் புயல்னு கவிதை வச்சிருக்கோம். புயல் பத்தி எழுதுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். யார் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து மழைனாலே நல்ல ஸ்கூல் டைமிங்ல நல்லா நினைஞ்சுக்கிட்டு வந்தது ஸ்கூல்ல இருந்து. எதை பத்தியே கவலைப்படாத, அதெல்லாம் வந்து இப்ப நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப பசுமையா இருக்கும். அந்த மழை வந்து முக்கியமா அவசியம், மக்களுக்கு அவசியம். அது வந்து நிறைய பெஞ்சாலும், நிறைய மழை பொழிவு இருந்தாலும் கஷ்டமாயிடுது, கம்மியா இருந்தாலும் கஷ்டமாயிடுது. இந்த விவசாயிகள் தான் வந்து இந்த மழையால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிலர் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு பக்கம் தஞ்சை மாவட்டத்துல ஒரு பக்கம் வந்து விவசாயம் நடக்குது புதுசா, ஒரு பக்கம் வந்து நிறைய எங்களுக்கு எல்லாம் தண்ணி வந்து அழிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது மழை வந்து ரொம்ப நல்லதுதான். எனக்கு வந்து இந்த மழையில இருக்கிற பாட்டெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். மழை சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மழை வருது குடை கொண்டு வா பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அதே மாதிரி பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அருமையான சாங்ஸ். மழை அப்படின்னாலே அந்த மாட்டு அந்த மௌனராகம் படத்துல ஃபர்ஸ்ட் சாங் வந்து நம்ம ரேவதி வந்து கொடைய பிடிச்சிக்கிட்டு அந்த மழையில ஆட்டம் போடும் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டெல்லாம் பாக்குறதுக்கு. மழைனாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தானே. சும்மானா மழை பெய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளியில நின்று அந்த மழையை பார்க்கணும் அப்படின்றதே ரொம்ப ரசிக்க தகுந்ததா இருக்கும். இப்ப நிறைய இப்ப இந்த டெக்னாலஜி டெவலப் ஆன பின்னர் எல்லாருமே இந்த மழையை ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுத்து, எங்க வீட்டுல மழை ஆரம்பிச்சிச்சு, எங்க ஊர்ல மழை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த கருமேகங்கள் வரும் பாருங்க, இந்த கருமேகங்களை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த தும்பிகள் நிறைய பறக்கும். அந்த பறவைகள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பரபரப்பா இருக்கும் அந்த மழை வர நேரத்துல. அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியப்பா இருக்கும். நான் ஒரு சில நேரத்துல யோசிப்பேன், மழை வர நேரத்துல இந்த பறவைகள் இந்த விலங்குகள்லாம் எப்படி என்ன பண்ணுமோ தெரியல, ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கான உடம்பு கடவுள் வந்து அதுங்களுக்கு அது மாதிரி படைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். மழை வந்து ரொம்ப அவசியம் மக்களுக்கு. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். அனைவருக்கும் நன்றி. மழை வர நேரத்துல பீச்சுக்கு போகணும்னு யாரெல்லாம் நினைப்பீங்க? அடிக்கடி இத சொல்லுவேன், புயல் இருக்கிற நேரத்துல பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. மழை வர நேரத்துல சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை. ஆனா வந்து இந்த போன வருஷத்துல வந்து என் பையன் வந்து கரெக்டா அந்த மழை நேரத்துல ஒரு சினிமாவுக்கு போனோம், டிராபிக்லயே மாட்டிக்கிட்டோம். அதனால நாங்க சினிமாவுக்கு போகாம ரிட்டர்ன் வரும்போது அந்த மழையில வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அந்த ஆசையே எனக்கு நிறைவேறிடுச்சு அந்த மழையில வெளியில வந்து. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க போயிருக்கோம் சார் பீச்சுக்கு மழை நேரத்துல. மழை காலத்துல பீச் போயிருக்கீங்களா? எஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் பீச்சு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போயிட்டு வந்த போது எங்க ஸ்கூல்ல டீச்சர் அவங்க வந்து திட்டினாங்க, உங்களுக்கு என்ன தைரியம், காத்து இப்படி அடிக்குது, கொடையும் நிக்காது ஒன்னும் நிக்காது, எவ்வளவு தைரியமா நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால பேசும்போது கூட சொன்னாங்க,
இந்த நீங்க போய் அந்த மழையில போய் பீச்சுக்கு போனீங்களே அதை மறக்கவே முடியாது அமுதா அப்படின்னு அதை போயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். ஆனா அது ஒரு நல்லா இருக்கும் சார். அது பீச்சுக்கு போறது ரொம்ப அமக்களமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப அது அது அமுதம்மா வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்டா போனாங்க. அதே இது அவங்க ஸ்டூடெண்ட் போயிருக்கணும். இல்ல 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 நான் தான் போனேன். அதுதான் மழை வந்து உங்களை யாரு கடல் திட்டினது யாரு? என்னம்மா அமுதம்மா உங்களை திட்டினது யாரு? எங்க டீச்சர், எங்க ஃப்ரெண்டு ராதான்னு ஒரு டீச்சர் எனக்கு ரொம்ப உங்களோட இதுவா இருக்கும். அவங்க தான் சொன்னாங்க, அமுதா என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு. அவங்க வந்து செல்லமா சொன்னாலும் கோவமா சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லும்போது ரொம்ப அக்கறையா இருப்பாங்க சார். அவங்க தான் சொன்னாங்க, மழையில போய் சுத்திட்டு வந்திருப்பாரு, இது கொஞ்சமாவது பயம். கோட்டையில பணிபுரிந்ததுனால இனிஷியலா கவர்மெண்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கோட்டையில பணிபுரிந்ததுனால அந்த பக்கம் நமக்கு பீச் வழியா நம்ம வந்து வர்றதுக்கு. ரெண்டாவது பிரசிடென்சி ஹாஸ்டல்ல இருந்து நான் படிச்சேன் பிஜி படிக்கும் போது. அது நமக்கு யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் பிஜி ஹாஸ்டல் எல்லாம் அங்க பக்கத்துல இருக்கும் போது மெரினா பீச் ரொம்ப பக்கம். மழையில வந்து இப்ப மாதிரி இந்த மாதிரி எல்லாம் புயல் வருது அந்த மாதிரி எல்லாம் அலார்மிங்கா இருக்கும்போது போக மாட்டோம். பட் மழை வரும்போது பீச்ல போறது அது ஒரு நல்ல அனுபவம். அது தண்ணி அப்படி கொட்டுறது, வானத்துக்கும் பூமிக்கும் பிரிட்ஜ் பண்ற மாதிரி நேரா கடல்ல கொட்டுறதை பாக்குறது அப்படின்றது அது ஒரு நல்ல அனுபவம். ரொம்ப நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம். எங்களுக்குமே ஃபோர்ஷோர் எஸ்டேட்ல இருந்து பிராட்வே வந்து பஸ் ரூட்டு சார். டெய்லி இந்த ஸ்கூலுக்கு போகும்போது மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அந்த பீச் பார்த்துக்கிட்டே போறதாதான். ஜன்னல் சீட்டு தான் பிடிச்சிட்டு உட்காந்துக்க வேண்டியது அந்த பஸ்ல. அந்த ரொம்ப நல்லா பார்த்துட்டு போகும்போது அந்த கடல் ஒரு வட்ட தட்டு மாதிரி தெரியும் சார். அங்க இருக்கிற மனிதர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணும்னா மரணத்தை பற்றிய நினைவு வரும். இந்த யமதூதர் யமனுக்காக இவ்வளவு பெரிய தட்டுல தண்ணியும் உயிரினங்களையும் வச்சிருக்கான் போல இருக்கு கடவுள் அப்படின்னு நான் ஒரு தடவையும் அந்த இடத்துல போகும்போது அந்த தட்டையும் மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு இந்த நினைப்பு தான் சார் வரும். அவ்வளவு அழகாவே இருக்கும் அந்த இடம், அந்த வட்டம். அந்த கண்ணகி சிலை பக்கத்துல அந்த பஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வட்டத்தை நல்லா உணரலாம். அந்த மாதிரி ரொம்ப ரசிச்சு நாங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சார், 28 வருஷம். அததான் நான் வேலைக்கு போகும்போது 28 வருஷம் தட்டிய பாத்துக்கிறீங்க. ஆமா சார், ஆமா. எனக்கு அப்படிதான் தோணும், அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு அப்படிதான் தோணும். அந்த தட்டு, தண்ணி, உணவுக்கான மனிதர்கள் அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது, இது எல்லாமே ஒரு நாளைக்கு போறதுக்காக தானே. நாளைக்கு 4 நாளைக்கு புயல் வருது, பீச் போலாம் மறுபடியும் எல்லாரும் வாங்க. போலாம் சார் போலாம். இந்த ஈசான மூலைன்னு சொல்றாங்களே சார், அங்க மேகம் கருத்துன்னா மழை அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஈசான மூலைன்னா என்ன சார் அது? இவர் ஏதோ சொல்ல வர்றாரு. வடக்கும் கிழக்கும் இணையும் இடம். அதான் வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு யார் சொல்ல வருது சார்? எதுவும் சொல்ல வரீங்களா? ஆமா சார், எங்க வீட்டுக்காரர் தான் சார் ஏதோ சொல்ல வராரு சார். சொல்லுங்க சார். அவர் சொல்ல வராரு சார், நீங்க உள்ள அவரை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க சார். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஈசானம் தெரியாது, ஈசான மூளை ஈசான் மூளை தெரியல எனக்கு. ஈசான மூளை சார் அந்த டவுட் கேட்டனே சார். அந்த பசுக்கு மட்டும் அந்த ஆக்சிஜன் உட்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது நிஜமா சார்? அது மட்டும் அந்த மேமல்ஸ் மட்டும் சொல்றாங்க? எக்ஸாக்டா எனக்கு தெரியல. பட் ஆனா அது 100% கரெக்ட் இருக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற சான்ஸ் இல்ல. ஏன்னா இப்போ வந்து O2 எடுத்தா கூட அது உள்ள டைஜஸ்ட் சிஸ்டம் போகும் இல்லையா? போயிட்டு எப்படி O2 வெளியே வரும்? வர்றது சான்ஸே கிடையாது. O2 போனப்போ உள்ள நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது அந்த O2 வச்சுக்கிட்டு மற்ற ப்ராடக்ட் எல்லாம் ஆக்சிடேட் பண்ணி வரும். அப்போ வர்றப்ப என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வரும். ஈவன் இந்த மாதிரி பசு மாதிரி எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் வரும். சில ஹைட்ரோ கார்பனும் வரும். மீத்தேன்லாம் கூட வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா பசு மாட்டுல வந்து ஃபுல்லா கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. புல்லுதான் சாப்பிடுது இல்லையா? அது ஃபுல்லா கார்பன் தான். அதனால அவ்வளவு கார்பன் இருக்கிறப்ப O2 உள்ள போயிட்டு O2 வெளியே வந்ததுன்னா டைஜஷனே ஆகாது உள்ள. அப்படி ஆக செத்து போயிடும். பட் ஆனா நல்லா திமுன்னு தான் இருக்குது. சோ அப்ப அதனால அது வந்து நடக்கிறதுக்கு இருக்கலாம். மேபி O2 வருதான்னு தெரியும், கொஞ்சம் வரலாம், தெரியல. ஆனா அது மட்டும் வராது. அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு வரும், மீத்தேன், அந்த மாதிரி ஹைட்ரோ கார்பனும் வெளியே வரும்.
இல்ல அது வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா யாரு இருக்குது. சொன்னது அது? சார் இதுல இந்த கூகுள்ல படிக்கிறதுல தான் வந்துச்சு சார். என்ன வந்தது? பசுக்கள் வந்து ஆக்சிஜனை உட்கொண்டு அந்த மேமல்ஸ்ல வந்து ஆக்சிஜனை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுற ஒரே அனிமல் வந்து பசு அப்படின்னு போட்டிருக்குது. எதுல போட்டிருக்கா? ஆமா, கூகுள்ல போட்டிருக்குது. நிறைய பொய் இருக்கும் பூங்குடி. அதுதான் எனக்கு டவுட். அதுதான் எனக்கு டவுட் வந்தது. அதுதான் சயின்ஸ் இல்லம்மா, பசுமாட்டை உயர்த்தணுங்கிற நோக்கத்துல எழுதுறது இதெல்லாம். அதனால அப்படிதான் இருக்கும். அதனால எல்லாத்தையும் நம்பாதம்மா. அதுதான் நான் டவுட் கேக்குறதுக்காக தான். இல்ல, சயின்டிபிக்கா பார்த்தோம்னா இப்ப வந்து எல்லா பக்கம் ஓட்டு தான், நமக்கும் ஓட்டு தான் வெளியே வருது. நம்ம ஓட்டுவா வெளியே திருப்பி அனுப்புறோம். நம்ம சி ஓட்டு தான் வெளியே திருப்பி அனுப்புறோம் இல்லையா? அது மாதிரி மாடுங்கிறது வந்து வெயிட்டும் அதிகம், பிளஸ் அதனுடைய வயிறு கெப்பாசிட்டி அதிகம், அதனுடைய இன்டேக்கும் அதிகம். அது சாப்பிட்றது எல்லாமே என்ன அப்படின்னா நாட் புரோட்டீன் கிடையாது. அதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கார்பன் டெரிவேட்டிவ் தான் சாப்பிடுது. அப்ப ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா அது டைஜஸ்ட் ஆகிறப்ப டீகம்போஸ் சொல்லுவாங்க. வர்ற பை ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? மறுபடியும் ஓட்டு எப்படி வரும்? ஓட்டு வரலாம், மேபி அது வந்து ஸ்மாலா இருக்கும். பட் எசென்ஷியலா வெளியே வர்றது என்ன வரனா மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வரலாம். நிறைய கார்பன் இருக்கிறதுனால ஈவன் மீத்தேன் அந்த மாதிரி கூட வரது சான்ஸ் இருக்கு. அது வந்து யூரின் வழியா போயிடும், இந்த சிட்டு வழியா நிறைய இது போயிடும் வச்சுக்கோங்களேன். அதனால அது அந்த ஓட்டு எடுத்துக்கிட்டு ஓட்டு வெளியே வர்றது வந்து தெரியல, கரெக்டா இருக்க முடியாது. அது அதாவது இல்ல கூகுள் இப்ப இதுல ChatGPT-ல நான் கேட்டேன். இங்க பாருங்க என்ன ஆன்சர் வந்து தெரியுதா? No animal breathe in oxygen and breathe out oxygen. ஆமாங்க சார். ஆமா ஆமா ஆமாங்க சார். அப்போ யாரோ கப்ஸ் அவுட் இருக்காங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட்ல கூட இல்ல எதுவுமே. அதனாலதான் எனக்கு டவுட்டே வந்தது சார். அதனால கேட்கணும். நீங்க செக் பண்ணிக்கலாம், இல்லன்னா பயாலஜி படிச்சவங்களை கேட்டிருக்கலாம். பயாலஜி படிச்ச டீச்சர்லாம் உங்களுக்கு தான் இருப்பாங்களா? அவங்க கிட்ட சொன்னா கேட்டு சொல்றாங்க. பயாலஜிக்கல் பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. அதுதான் நம்ம டீம்ல நம்ம சயின்ஸ் எல்லாம் வெல் நோன் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு. யாரும் பயாலஜி படிச்சவங்க இல்ல. கவுடைய சார் ஒரு நிமிஷம். இந்த கவுக்கு வந்து அதனுடைய மவுத் பார்ட்ஸ் அண்ட் தகவமைப்பு எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு உள்ளார இறப்பை வந்து 4 விதமா பிரிச்சிருக்கோம் சார். ஸோ அவசரமாக விழுங்கிய உணவை மீண்டும் எடுத்து வாயில வச்சு அசை போட்டு திரும்பியும் அனுப்புங்க. ஸோ இது வாட் வி கால் இட் அஸ் அசை போடுதல்னு சொல்லுவாங்க, டிக்ளூட்டினேஷன் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆக்சிஜன் வந்து திரும்பியும் அவங்க சொல்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதுதான் வந்து உண்மைன்னு கிடையாது. ஸோ இதுதான் சார் கவுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் சார். ஆமா, இவங்க பேசுறது பட் இது ஆமா பிரீதிங் அதுல வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, நிச்சயமா இல்லை, வாய்ப்பு இல்லை. யாரோ போய் சொல்லிருக்காங்க உங்களை நல்லா. இந்த மாதிரி இருந்திருந்ததுன்னா இத்தனை வருஷம் நம்ம இருந்ததுக்கு அது சயின்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்கும். அதை நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம கோபாலரத்னம் சார் சொல்ற மாதிரி இந்த பசுவின் அந்த மாட்டினுடைய செரிமானத்தை நம்ம சின்ன வயசுலயே பயாலஜில படிச்சுட்டோம். அதனுடைய இறப்பை அமைப்பு எப்படி, நம்மளோட இறப்பை அமைப்பு எப்படி, எல்லாமே நம்ம சீரண மண்டலம் அப்படிங்கறத முழுவதுமே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நம்ம சின்ன வயசுலயும் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமும் நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா சொல்றது தானே தவிர இதெல்லாம் வந்து நிஜம் கிடையாது. ஜாக்லின், அப்படி இருந்ததுன்னா இயேசுநாதர் ஏன் மாட்டு தொழுத்துல பிறந்தாரு? அவருக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், அதனாலதான் அங்க பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை இது வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா இந்த மாதிரி கம்பி சுத்துவாங்க. கவுங்கிறது வந்து மேபி சாக்ரெட் அனிமல் சொல்றதுக்கோசம் கூட அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் சார் சொல்லியிருப்பாங்க. அது அப்படி கூட இருக்கலாம். சாக்ரெட் அனிமல்ங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம ஹிந்துசம் பிலீவ் பண்ணியிருப்பாங்க. பட் சயின்டிபிக்கலா தட் இஸ் வெரி வெரி ரிமோட் சான்ஸ். ரவி சார் வந்திருக்காரு. ரவி சார், உங்களுக்கு தெரியுமா எந்த அனிமல் ஆக்சிஜன் உள்ள இழுத்து மறுபடியும் ஆக்சிஜனே வெளிவிடுது? தெரியல சார், எனக்கு தெரியல சார். உங்க பயாலஜிக்கல் டீச்சர் கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் சயின்ஸ்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அதுதான் நான் உங்க மார்க் கேட்காத, நாங்க உங்க மார்க் பத்தி பேசுறோம். மார்க்கே கேட்காத எவ்வளவு அழகா
உங்க டீச்சர்களை கேளுங்கன்னு சொன்னேன் சார் நான். என்னோட எலக்டிவ் வந்து ஹிஸ்ட்ரி சார், அதனால எலக்டிவ்ல கேளுங்க, நான் சொல்றேன். சார் அவரு கிண்டல் அடிக்கிறத கூட வந்து எவ்வளவு அப்படியே பதில் எவ்வளவு மாதிரியே அழகா, சொல்றாரு. எவ்வளவு சீரியஸா, ஒரு பதில் முகத்துல ஒரு மாதிரி. சேஞ்சும் இல்லாத மாதிரி. ஒன்றரை இல்ல சொன்னாங்க. இல்ல நடுவுல வந்து லாஸ்ட்ல வந்ததுல நடுவுல என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. ஒண்ணும் இல்ல சார், சப்ஜெக்ட் கொஞ்சம் அப்படியே டிவேஷன் ஆயிடுச்சு. டைவர்ட் ஆயிடுச்சா? ஆமா, அமுதா கொஞ்சம் அமுதா வேற மேடம் ஒண்ணும் கோச்சிக்கிட்டாங்களா? எதுக்கு வாங்க வாங்க சார்? வாங்க வணக்கம் வாங்க 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 கல்யாணி மேடம், வாங்க. வணக்கம். ஆஹா, வணக்கம் 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 சார், மழை வணக்கம். பெஞ்சு மழை இங்க பெஞ்சு ஓஞ்சிருச்சு தூணிலும் சார். இருப்போம், துரும்பிலும் இருப்போம் நாங்க. ஆமா சார், ஆமா சார். இல்ல இல்ல அவங்க கலந்துக்கிட்டது காரணமே அவங்க நீ கட்டின சாரி வந்து இங்க இதுல பதிவாகணும், அதான். இப்ப சரி, வேற ஒண்ணும் இப்பவா இல்ல. நான் ஆமா எப்ப இருந்தாலும் வருவேன். நான் இன்னைக்கு ஏன்னா இதுக்குதான் வந்த மாதிரி ரவி சார் எனக்கு பாத்தீங்களா, ரவி சார் எப்படி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நாங்க போட்டோல பாத்துட்டோம், அந்த ஆ, புடவை எல்லாம் பார்த்தாச்சு. ஆமா இருந்தாலும் ரவி சார் யூடியூப்ல இங்க எல்லாம் பதிவு பண்ற இவர் ரெக்கார்ட் ஆஃப் தானே சார்? இல்ல ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல இருக்கா? ஆன்ல இன்னும் தான் இருக்கு. முடியலையா? முடியல சரி, முடியல. அப்ப இல்ல முடிச்சு வாங்க வாங்க, எல்லாம் கட் முகம் காட்டின பண்ணிடுவாரு வரைக்கும் சார், ரைட்டு. எடிட் பண்ணிடுவாரு. வேற அதான் அதுதான் அதிக வேலைன்னு மாலத்தி சொல்லுவீங்களே. எங்க சரி, என்ன வீட்டுக்கு டிராபிக் இல்லையா? இல்ல டக்குன்னு வந்துட்டீங்க இன்னைக்கு 7:30 வந்து கிளம்பி. கல்யாணி எல்லாம் எடிட் பண்ணாதீங்க சார். கல்யாணி இன்னைக்கு வேண்டாம், இல்ல அழகா இல்ல அந்த புடவை ரவி அழகா சார், ரவி சார் நான் வந்து அங்க போயிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன் சார். இங்க இருந்து சார் இல்ல நிறுத்திக்கிங்க சார். நம்ம பரவாயில்ல. இல்ல நீங்க இன்னும் முடியவே மழையை இல்லம்மா. பத்தி எதனா இல்ல பேசுங்க. நான் பேசி சிவகுமார், முடிச்சுட்டேன், பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மழையை பத்தி எதனா பேசுங்க. அதான் மழை பேசிட்டு இன்னும் இருந்தேன் சார் ஓயவில்லை. வண்டியில வரும்போதே. மழை இன்னும் இல்ல, ஓயவில்லை. உங்களோட ஆப்பிரிக்கால வேற எந்த மழை அனுபவம் சொல்லுங்க. பெருசாலாம் அங்க எல்லாம் ரொம்ப இல்ல நைஜீரியால. சார். நாங்க நைஜீரியால ஆமா சார், ஸ்ரீதர் சார் தானே வெளியே போயிட்டு வந்தாரு, இவங்க வீட்டுல தானே நான் இருந்தாங்க. வீட்டுல உங்களுக்கு என்ன தானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட பாருங்க. ஸ்கூலுமே வீட்டுல தானே இருந்தது, அதனால ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இல்ல சார் சொல்லிட்டாரு நைஜீரியால என்ன மாதிரி அது கேட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருந்ததுன்னு கேட்டேன் சொன்னாரு. நீங்க சொல்லல. சரி, இல்ல ஓகே. என்னது அந்த சியரா லியோன் தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்த ஒரு விஷயம். அது ரொம்ப அது மழை கொட்டிட்டே இருக்கும், நம்ம வெளியில கால் எடுத்து வைக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு, மேல 4 ரூமு, கீழே வந்து அந்த மாதிரி 2 ரூமு, பெரிய ஹாலு. நான் மட்டும் அப்படி தனியா உள்ள உட்காந்துருப்பேன். அந்த மெய்டுக்கு பின்னால ரூம் இருக்கு, அவங்க வருவாங்க வேலை பண்ணிட்டு அப்படியே கிச்சன் கீ வச்சுட்டு வெளியில அப்படியே போயிடுவாங்க. பட் எனக்கு வந்து இவர் சாயந்தரம் 7:30 8 மணிக்கு வீடு வர்ற வரைக்கும் ஒரு ரொம்ப மூடியா இருக்கும். அப்ப ஸ்ரீராம் படிச்சுட்டு இருந்தா, ரக்ஷா படிச்சுட்டு இருந்தா, நம்ம கஷ்டம். ரொம்ப அதிகமா பேசவும் முடியாது. ஏன்னா அங்க போன் வந்து வாட்ஸ்அப் மட்டும்தான் பேச முடியும். மத்தக்கா வாட்ஸ்அப்பே ரொம்ப காஸ்ட்லி அங்க. ரொம்ப அதிகமாலாம் பேச மாட்டோம். இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கும், அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு. அங்க டிவி இந்த மாதிரி தமிழ் சேனல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நான் இவர் போட்டுக்கல, சரி பரவாயில்ல நம்ம தேவையில்லை. வித்தியாசமான அனுபவங்கள். ஆமா சார், அது கொட்டிட்டே இருக்கும். அது அப்புறம் வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும். மேல அது மலை அப்படி இறங்குன மாதிரி இருக்கும், கீழே கொஞ்சம் மேல இருந்து கீழே வரைக்கும் போயிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு கடல்ல இருந்து ஒரு 2வது ரோல இருக்கும் மேல. நம்ம கதவை திறந்து, பால்கனி கதவை திறந்து, வீட்டை என்ட்ரன்ஸ கதவை திறந்தா நேரா கீழே வந்து கடல் தெரியும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் வந்து அந்த கடல்ல நின்னுட்டே இருக்கும் சில சமயங்கள்ல. அங்க ஏர்போர்ட்டுக்கு கூட நாங்க போட்ல தான் போய், ஃபெரின்னு சொல்லுவாங்க, அதுலதான் போய் ஆகணும். அந்த மாதிரி அப்ப அந்த மழை கொட்டும் போது என்ன ஆகும்னா, மேல இருந்து அந்த மலையில இருந்து அப்படியே எல்லாம் சரிஞ்சு மணலா வரும். அந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் பின்னால் அந்த கம்பவுண்ட் வால்லாம் இருக்கிறதுனால தெரியாது. ஆனா மத்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மணல்லாம் அடிச்சுட்டு வந்து கீழே வரைக்கும் மேல இருந்து வர்றதால கீழே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. நல்ல ஒரு அழகான ஊரு, ஆனா சரியான டெவலப்மெண்ட் இல்ல. அழகான ஊரு, ஆபத்தான ஊரும் கூட. ஆமா சார், ஆமா சார். அப்பெல்லாம் ரொம்ப அடிச்சுட்டு போய் ரொம்ப இதா அழகு இருக்கு. எப்போதுமே ஆபத்தானதுதான். வீடு பிளைன்ல இல்ல, அதான் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? அதுதான் சொல்லு. சார் அது சொல்லுவாரு. இல்ல அதான் வீடு பிளைன்ல இல்ல, மலை மேல இருக்குன்னு சொல்லு அப்படின்றாரு. மகிழ்ச்சி. அதாவது மழைன்னு தலைப்பு போட்டு நல்ல ஒரு மழை அனுபவங்களையும் மழையோட நினைவுகளையும் நம்ம பகிர்ந்தோம். நல்ல அனுபவங்களை பேசணும், வித்தியாசமான அனுபவங்கள். அமெரிக்கால, நைஜீரியால இப்ப செல்வா பேசினாரு, எல்லாம் அருமையான ஒரு அனுபவங்களை பேசணும். நினைவலைகளையும் நம்ம கடந்து வந்தோம், நல்ல நினைவுகள். ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி.